கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்பான சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஏசியாவின் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் மற்றும் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கூட உங்கள் மத்தியில் நான் அன்பான சகோதரன் சகோதரிகளே, தேவனுடைய கிருபையால் ஒருவரை ஒருவர் சந்தித்து அவருடைய மேலான அன்பின் பரிமாற்றத்தின் மத்தியில் அவருடைய சத்தியத்தை தியானிப்பதற்கு இந்நாளில் நமக்கு செய்திட்ட இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்துட்ட நம்மளுடைய அப்பாவுக்கு நம் நன்றிகளோடு கூடிய அந்த துதித்தலோடு நாம் இன்றைய பாடத்திற்குள் இன்றைய நாளினுடைய பாடத்தினுடைய ஆதார வசனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 15:8. ஆதார வசனம் யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளைக் கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் போதும் இருப்பீர்கள். போதும் போதும். அப்போ அன்பான சகோதரன் சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் நம்ம கவனித்து பார்க்கும்போது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஒரு சின்ன கேள்வியோட இந்த ஒரு பாடம் நம்ம ஆரம்பிக்கலாங்க. நம்மலாம் எதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ம். இப்ப நம்ம எல்லாருமே பாருங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கவழக்கங்கள் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே விதமான பழக்கவழக்கங்கள் கிடையாது. ஆனால் நாம் ஒரு இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எதற்காக அப்படின்போது, கர்த்தர் இயேசு அவர் பூமியில் இருக்கும்போது யார மகிமைப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவனுடைய நாமத்த என்ன பண்ணார்? அவர் மகிமைப்படுத்தினார். அந்த மகிமைப்படுத்தின விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கல்வாரி சிலுவையில வரைக்கும் அவரு காட்டின அந்த ஒரு மாபெரும் அன்பு. இன்னும் சொல்லணும்னா, பிதாவாகிய தேவனுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு மாபெரும் பந்தம். இப்படி கூட நம்ம சொல்லலாம். அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய நாம், இப்ப நாம் கூட எதற்காகத்தான் அப்ப வந்திருக்கணும் அப்போ? நம்முடைய அப்பாவ வந்து நம்ம மகிமைப்படுத்தணுங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்னா, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு பாயிண்ட் வச்சு இந்த வசனம் நம்ம படிக்கும்போது, இப்போ அப்பா வந்து எப்படி மகிமைப்படுறார் அப்படின்னா, நம்ம நெறைய படிக்கிறங்காட்டி மகிமைப்படுறாரா? அப்படி வசனம் இருக்கா? இல்ல நாம நெறைய சப்ஜெக்ட் பேசுறங்காட்டி மகிமைப்படுறாருங்களா? அதுவும் இல்ல. அல்லது நம்ம நெறைய வேலைகள் பலியின் ஜீவியம் செய்வதனால் இருக்கு. பலியின் ஜீவியம் ஒரு பாகம். ஆனால் எப்போ மகிமையாகிறார் அப்படின்னா, அந்த குவாலிட்டீஸ், குணங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து தேவனுடைய வேலைகள் செய்கிறவர்களாகத்தான் இருப்போம். ஒன்று ஜெபம் பண்ணுகிற விதத்தில், அல்லது வந்து சகோதரன், சகோதரிகளை ஆ பார்த்துக்கிற விதத்தில், அவர்களுடைய பாரத்தில் பங்கு பெறுவதன் விதத்தில், அல்லது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சபையின் ஊழியர்களாக இருந்து வழிநடத்துவதில், இப்படி அநேக வேலைகள் இருக்கு. அல்லது சப்ஜெக்ட் எடுக்கிறதுல, சப்ஜெக்ட் படிக்கிறதுல, இப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா, அநேக வேலைகளில் ஈடுபடலாம். ஆனா எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு, நமக்குள் குணங்கள் இல்லைன்னா, கேரக்டர்ஸ் இல்லைன்னா, நம்ம யாரா இருப்போம்? எப்படி இருக்க முடியும்? அப்போ இங்க கூடி வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? சரி, இந்த கேரக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்குதா? இருக்குங்களா? நம்மகிட்ட என்ன குணங்கள் இருக்குன்னு. பாருங்க 2 குணங்கள் இருக்கு. ஒண்ணு ஆவியின் கனிகள், இன்னொன்று மாம்சீக குணங்கள். இல்லைங்களா? எது அதிகமா இருக்குங்க? மாம்சீக குணங்கள் தான் இருக்கு. சரி, மாம்சீக குணங்கள்னால அப்பா மகிமை அடைஞ்சிருக்கிறாரா? மகிமை அடையறதற்கு வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா இது ஆல்ரெடி யார்கிட்ட இருக்குதுங்க. பூமியில இருக்ககிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கு.
அப்போ அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பிதாவாகிய தேவன் எந்த காலத்திலயும் என்ன ஆகுறது இல்லைங்க. மகிமை அடைவது கிடையாது. அப்போ இந்த ஒரு பாடம் நம்ம பார்க்கும்போது, ஆ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன பண்றாருங்க? மகிமைப்படுவார். எனக்கும் அப்ப இங்க ஒரு விஷயம் ஆட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் நீங்க அப்பாவ மகிமைப்படுத்துறீங்க. 2வது இந்த கேட்டகரில இருந்தா தான் நீங்க என்னுடைய சீஷர்கள். அன்பான சகோதரன், சகோதரிகளே ரொம்ப ஸ்பெஷலான இந்த ஒரு இன்னும் பாருங்க அந்த டிசம்பர் 25லிருந்து நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பாஸ் ஓவர் சீசன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லைங்களா? நம்ம டெய்லியுமே நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சுத்தம் செய்யக்கூடிய வேலை இருக்கு. நம்மள கிளீன் பண்ணணும். நம்மளுடைய இருதயம் வந்து முழுமையா பார்க்க வேண்டியது இருந்துட்டாலும், இந்த ஒரு குறிப்பிட்ட காலம்ங்கிறது நமக்கு என்னவாக இருக்கிறது? கொஞ்சம் விசேஷமாகத்தான் இருக்கு. இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூதர்களுக்கு வந்து பிதாவாகிய தேவன் பொதுவான கட்டளை என்ன குடுத்திருக்கிறார் அப்படின்னா, எப்போதுமே அவங்க எப்படி இருக்கணுங்க அவங்க. சாப்பிடும்போது அவங்க என்ன பண்ணணும்? கை, கால்கள் என்ன பண்ணணும் அவங்க? அலம்பணும். அதே மாரி ஒரு வீட்டுக்குள்ளார வரும்போதும், வெளிய போம்போதும், அந்த ட்ரெஸ்ஸு இதிலிருந்து அவங்க எப்படிதான் வச்சிருக்கணும் அப்படின்னா, சுத்தமாக இருக்கணும். ஆனா பஸ்கா பண்டிகை வரும்போது எப்படி இருக்கணும் அவங்க? அந்த டைம் வந்து கூடுதல் ஸ்பெஷல் இருக்கும். அப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலயும் அவங்க என்ன பண்ணணும் இப்போ? சுத்தம் செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ அன்பானவர்களே, இங்க நாம் கூட இந்த ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது, இந்த ஒரு அ இந்த ஒரு ஓட்டத்தில் இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, சுத்தம் செய்கிறோம். ஆனா ஸ்பெஷலா எப்ப செய்வோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பஸ்கா சமயத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க? நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய யோசனை, இன்னும் சொல்ல பார்த்தோம்னா, நம்மளுடைய இன்டென்ஷன் இதுல புரிஞ்சிருங்க. அந்த சீசன்ல நமக்கு என்னென்னமெல்லாம் புரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சில பேர நம்ம சிந்தனையிலிருந்து மறந்து போயிருப்போம். எப்படி மறந்திருப்போம் அப்படின்னா, அவங்க மேல ஒரு கோபம் இருந்திருக்கும். அந்த கோபம் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஒரு கட்டத்துல இவங்கள பத்தி நம்ம சிந்திக்காமயே என்ன பண்ணியிருப்போம். இது எப்ப நமக்கு ஞாபகம் வருங்க இது? நார்மலா இருக்கும்போது நமக்கு இந்த ஞாபகம் நமக்கு கிடைக்காது. ஆனா எந்த டைம் தேவன் ஞாபகப்படுத்துவார் அப்படின்னா, இந்த பாஸ் ஓவர் சீசன்ல என்ன பண்ணுவாருங்க? இந்த ஒரு ஞாபகம் நமக்கு கொடுக்கும். இந்த இந்த ஒரு காரணம் நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதரன், சகோதரிகளே, இன்றைய நாளுக்குரிய அந்த தலைப்பு பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, மெய்யான திராட்சை செடி மற்றும் அதன் கனி. அப்ப இதனுடைய ஆ ஆ வசன பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 15 1லிருந்து 12 வசனங்கள். யோவான் 15 1லிருந்து 12. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, அதை அவர் அறுத்துப் போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அது அதிக கனிகளைக் கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்குச் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சைச் செடியில் நிலைத்திராவிட்டால், அது தானாய் கனி கொடுக்க மாட்டாததுபோல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அவன் மிகுந்த கனிகளைக் கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளைச் சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளைக் கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளைக் கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நீங்களும் என் கற்பனைகளைக் கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல, நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. அன்பான சகோதரன், சகோதரிகளே,
இந்த ஒரு படித்திட்ட இந்த ஒரு 12 வசனங்களுக்குள் தான் இன்னைக்கு நம்மளுடைய தியானம் இருக்க போகிறது. இந்த ஒரு வசனம், இந்த ஒரு உவமை அவர்களுக்கு சொல்லும்போது, கிட்டத்தட்ட அவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பிரயாணம் ஒரு பிரயாணம். அதாவது இந்த சம்பவம் நடக்கிறது எங்க அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தருடைய அந்த ஒரு மரணத்திலிருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட 2 நாள் இருக்கும். 2 டேஸ். இந்த ஒரு கேப்ல தான் என்ன பண்றாருன்னு இந்த விஷயம் வந்து அவர் ஓப்பன் பண்றாரு. அப்ப இந்த ஒரு வார்த்தைகள் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, அந்த ஒரு திராட்சை செடிய பத்தி இப்ப எதுக்கு பேசணும் அவரு? ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே அவர் இந்த திராட்சை கொடி பத்தியோ எங்கேயுமே பேசல. இத குறிச்சு வல்லுனர்கள் அங்க எழுதும்போது, ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இவர்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த ஒரு பிரயாணம் போயிட்டுருக்கும்போது தேவாலயத்த பார்க்குறாங்க. தேவாலயத்துல கதவுல என்ன இருக்கு அப்டின்னு பார்க்கும்போது, திராட்சை கொடியுடன் குலையுடன் சேர்ந்த ஒரு திராட்சை செடி இருப்பதை போன்ற ஒரு 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 இத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ கர்த்தர் இயேசுக்கு இது ஞாபகம் வந்துட்டு, இப்ப என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, சீஷர்களுக்கு இந்த விஷயம் அல்லது இந்த திராட்சை பழங்கள் குறிச்சு ஒருவேள மோசேயினுடைய லைஃப்ப பத்தி அவரு மெடிடேட் பண்ணியிருக்கலாம். ஒருவேள அந்த ஞாபகத்துல இவரு என்ன பண்ணியிருக்கலாம் அத. இத சொல்லியிருக்கலாம். இப்படி கருத்துக்கள் இருந்துட்டாலும், இப்ப நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவரு எந்த சூழ்நிலையில சொல்லிட்டாருங்கிறது எடுத்துக்கலாமா? அல்லது அவரு சொன்ன கருத்த மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவரு சொல்லிட்ட இந்த வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய காரியம் என்ன? அப்ப இங்க ஒரு விஷயம் சொல்ல வர்றது காரியம் என்னன்னா, நீங்க அதிக கனி குடுத்தா எங்க அப்பா என்ன பண்ணுவார்? மகிமை அடைவார். எப்படி மகிமை அடைவார்? அதுதான் என்ன பண்ணுதுன்னா, முதல் வசனத்திலிருந்து என்ன பண்ணப்படுது? அங்கே பேசப்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மெய்யான திராட்சை செடி அப்டின்னாலே, கூட என்ன இருக்குன்னு அர்த்தங்க? உண்மையாக அப்டின்னு சொன்னாலே, இன்னொரு வார்த்தை என்னத்தான் இருக்குது? பொய்யாக, பொய்யாக. அப்ப மெய்யான திராட்சை செடி இருக்குன்னா, அதுக்கு எதிர் எது எடுத்துக்கலாம் அப்டின்னா, பொய்யான திராட்சை செடி. அப்ப பொய்யான திராட்சை செடி எதற்குரியது? மெய்யான திராட்சை செடி எங்கக்குரியது? அப்படின்னு நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா, ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இந்த உலகத்திற்கும் இந்த ஒரு ஆவிக்குரிய பகுதிக்கும் எந்த இடத்திலயுமே எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது. ஏன்? பூமி எங்க இருக்கு? பூமி இருளையும், காரிருள் பூமியும் என்ன பண்ணியிருக்குங்க? இது கர்த்தர் எப்படி பேசுவார்ன்னா, இருளுக்கும், ஒளிக்கும் சம்பந்தமே இது. எந்த விதத்திலயும் சம்பந்தம் இல்ல. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த பொய்யான திராட்சை செடி அப்டின்னா எங்க எடுத்துக்கலாம் அப்டின்னா, பூமிக்குரிய கனிகள். இப்ப பூமிக்குரிய கனிகள் அப்டின்னா நமக்கு புரிஞ்சிடும் ஒரு சில விஷயங்கள். அதுல கேரக்டர்ஸும் இருக்கு. ஆனா இங்க பிரதர் சொல்லும்போது என்ன சொல்ல வர்றார் அப்டின்னு பார்க்கும்போது, பூமிக்குரிய கனிகள் என்ன அப்டின்னு பார்க்கும்போது, கிறிஸ்டியன்டம். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய போலியான கிறிஸ்துவ அமைப்புகள். போலியான கிறிஸ்துவ அமைப்புகள் எதன் மீது நாட்டம் கொண்டிருக்கிறாங்க? அவங்களுடைய சிந்தனை எதன் மீது இருக்கு? வேதாகமத்தின் மீதா? கர்த்தர் இயேசு பத்தி புரிஞ்சுக்கணும்னா? அல்லது கர்த்தர் இயேசு அப்பா, அப்பான்னு சொல்றாரே, அந்த அப்பா யாருன்னு ஆராய்ச்சி பண்றதுல அவங்க சிந்தனை இருக்கா? எங்க இருக்குங்க அவங்க சிந்தனை? எதன் மீது? நம்ம கொஞ்சம் இந்த ஆ பெயர் கிறிஸ்துவ அமைப்புல இருக்கக்கூடியவர்களிடம் நாம பேசும்போது, நாம என்னென்னமெல்லாம் கற்றுக்கலாம் அப்டின்னா, பூமிக்குரிய சிந்தனை எது எதெல்லாம் இருக்குதுங்கிறத என்ன பண்ணலாம்? புரிந்து கொள்ளலாம். அப்போ அன்பான சகோதரன், சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு ஒருத்தர் பாஸ்டர் ஆகுறார். அதாவது வெளியில நான் சொல்றது வந்து ஐக்கியத்தில் இல்லாமல் பெயர் சபையில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் ஆகுறார்ன்னா, எதுக்காக பாஸ்டர் ஆகுறாருங்க? என்ன காரணத்துக்காக பாஸ்டர் ஆகுறாங்க? இங்க யாராச்சும் பாஸ்டர் ஆக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்ல நான் ஏதாச்சும் பேசிற போறேன். 1 பதவி, 2வது
பாஸ்டரா இருந்தா என்ன கிடைக்குங்க? புகழ், புகழ், கனம். அந்த பாஸ்டர் எப்படிப்பா அவங்க மனுஷங்க தான். ஆனா, மத்த மனுஷங்க அவங்கள எப்படி பார்ப்பாங்க? அதான் நம்ம ஒரு கோயம்புத்தூர்ல அறுவடை பண்ணிட்டு இருக்கும்போது, சூலூர் பகுதியில வந்து நோட்டீஸ் குடுக்கும்போது ஒரு பாட்டி. அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க. நமக்கு ரொம்ப யோசிச்சோம் நாங்க எல்லாருமே. இயேசு கிறிஸ்துவே வந்து சொன்னாலும், யோபு ஐயாவ விட்டு நாங்க வரமாட்டோம். அப்படின்னா யாருக்கு மேல போயிட்டாரு யோபு ஐயா? இயேசு கிறிஸ்துக்கும் மேல போயிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப ஒருத்தர் பாஸ்டரா இருந்து என்னென்னமெல்லாம் கிடைக்குதுங்க? வெறித்தனமான, தீவிரமான இப்ப இந்த இந்த பாஸ்டருக்காக இந்த பாஸ்டருக்கு ஏதாச்சும் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சபையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கங்க? எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இது சின்னதா உடம்பு சரியில்ல. ரத்தம் குடுக்கறக்கு எப்படி இருப்பாங்க? அன்பு சகோதரன், சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க இந்த சிஸ்டம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்டின்னா, வீட்டில டெலிவிஷன் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அதுல கொஞ்சம் கிறிஸ்டியன் சேனல்ஸ் இருந்தா பாருங்க. தேவனுக்காக ஒரு வீடு கட்டு அப்டின்னு சொல்லுவாங்க. அப்டிங்கும்போது நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல? அப்ப இந்த பொய்யான திராட்சை செடி எதன் மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்டின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய ஆஸ்திகள், அவங்களுடைய கௌரவம், அவங்களுடைய அ இன்னும் சொல்லணும்னா, இவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கூட கட்டிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸு ரொம்ப முக்கியம். சபைக்கு வரவங்க முதல்ல கேட்கிற கேள்வி என்னன்னா, என்னதான் இங்க 53 கிளாஸஸ் கத்துக்கிட்டாலும், கடைசியா நம்மகிட்ட கேட்கிற கேள்வி என்னதாங்க? அங்க வந்து நாங்க ஒரு வேள செத்து போயிட்டா, அடக்கம் பண்றதுக்கு யார் வருவாங்க? கேட்கிறாங்களா இல்லைங்களா? ஆப்வியஸ்லி இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்டுட்டு வரும்போதே இந்த சிந்தனை நமக்குள்ளாரயே என்ன பண்ணுச்சு? இருந்திருக்கு. ஏன்னா நமக்கு சொல்லிக் குடுத்த ஆளுங்க எப்படி இருந்திருப்பாங்க? கற்றுக் குடுக்க வந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, ரொம்ப எளிமையானவர்கள். சாதாரண உடை தான் இருந்திருக்கும். அவங்களுடைய பேக்கிரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அவங்க செல்வந்தர்களா? இல்ல வந்து செல்வந்தர்கள் இல்லாதவர்களா? அல்லது வந்து இவங்க எப்படிப்பட்டவங்க ஒண்ணுமே தெரியாது. பிளைண்டா வந்து என்ன பண்ண என்ன எத மட்டுமே நம்பி இருப்போம். ட்ரூத் நம்பி இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ளார வர்றதற்கு என்ன இருந்திருக்கும் அங்க? யோசனை இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணுவோம். இங்க, அங்க. ஆனா இதையும் தாண்டி சத்தியம் என்ன பண்ணியிருக்கு இன்னைக்கு நம்மள? அழைச்சுட்டு வந்திருக்கு. So, அன்பு சகோதரன், சகோதரிகளே, அப்ப இந்த பொய்யான திராட்சை செடி எங்கே அந்த அந்த ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும், உலகமும், உலகத்தில் உள்ளவைகளின் மேல் அவர்களுடைய ஆவி அங்கே இருக்கிறது. நேத்தா இல்ல முந்தைய நாத்தேன்னு தெரியல. ஒரு ஒரு மன்னா, அந்த சிந்தனை பத்தி ஒரு மன்னா இருந்துச்சுங்க. சிந்தனை பத்தி. ஒருத்தங்க எப்படி சிந்திக்கிறாங்க, அந்த சிந்தனைக்குரியவர்களாகத்தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு இந்த புது சிருஷ்டியாக வாழ்வதும், புது சிருஷ்டி இல்லாமல் நம்ம தடுமாறுவதும், வீக்னஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்மளுடைய சிந்தனையில, நம்ம சிந்திக்கிறதுல. நம்ம மெய்யான திராட்சை செடியாவதும், இல்ல பொய்யான திராட்சை செடியாவதும் எந்த இடத்துல தான் இருக்குதுங்க? நம்ம யோசிக்கிறதுல, நம்ம சிந்திக்கிறதுல. கேரக்டர்ஸ் கூட எங்க தான் டெவலப் ஆகுதுங்க? நம்மளுடைய சிந்தனையில தான் டெவலப் ஆகும். அப்ப அன்பான சகோதரன், சகோதரிகளே, இந் இந்த ஒரு பூமிக்குரிய திராட்சை செடிய பத்தி தேவன் எங்கேயுமே என்ன பண்ணல? பெருசா பேசப்படல. இந்த திராட்சை செடி பத்தி எப்படி பேசுறார் அப்படின்னா, இது தேவை இல்லாதது. ஆக்சுவலா செடியே வேற அது. அந்த அந்த செடி யாரோடது இல்ல அது? கர்த்தர் கிடையாது. அது யாரு? செடியே வேற. அப்ப அன்பான சகோதரன், சகோதரிகளே, அப்ப அவங்க குடுக்கக்கூடிய கனிகள் எப்படி இருக்கும்? அப்படிங்கும்போது இங்க பிரதர் அவருடைய காலத்துல எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, அநேக சபை பிரிவுகள். அந்த அநேக சபை பிரிவுகள், அதற்குள் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதுதான் பொய்யான திராட்சை. அடுத்த பாயிண்ட் நாம் இங்க வரும்போது, இங்க மெய்யான திராட்சை செடி குறித்து பார்க்கும்போது, இந்த மெய்யான திராட்சை செடிக்கு அடிப்படை
ஃபைனலா அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடம் எது அப்படின்னா கேரக்டர். இந்த கேரக்டர் பத்தி ஸ்டடி பண்ணும்போது ஒரு கேரக்டர் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்தேவான். ஸ்தேவான் கேரக்டர் பேசுச்சுங்களா? இல்ல அந்த செயல் பேசுச்சா? செயலும் கேரக்டரும் ஒண்ணுதான். இல்லன்ட்டு இல்ல. விஷயம் என்ன அப்படின்னா, எது பேசப்பட்டுச்சு? கேரக்டரா? கேரக்டருங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்குள்ள வெளிப்பட்டது என்னங்க? மன்னிக்கணும். சாரி நான் அந்த செயல்பாட்டுல வெளிப்பட்டது என்னதுங்க? அவருடைய குணம். யோசிச்சு பாருங்க. கல்லு தூக்கி அவர் மேல அடிக்கிறாங்க. கல்லடி வாங்கியிருக்கிறாங்க. கல்லுன்னா எத்தச்சோடு கல்லுங்க? இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல ஓடி போகும்போது தாத்தா ஒரு சின்ன கல்லு தூக்கி நம்ம மேல வீசியிருப்பாரு. அந்த கல்லுங்களா? அது கிடையாது. நீங்க நன்றாக கவனிங்க. ஸ்தேவான் அடிக்கும்போது ஷர்ட் எல்லாம் கழட்டி என்ன பண்றாருன்னா, ஒருத்தன் கையில குடுக்குறாங்க. அப்ப எதுக்கு ஷர்ட் கழட்டுவாங்க? சின்ன கல் தூக்கி அடிக்கிறதுக்கு இல்லைங்க. குறைஞ்சது ஒரு 10 கிலோக்கு மேல இருக்கக்கூடிய கற்கள். யோசிச்சு பாருங்க. ஒரு 10 கிலோ கல்லு தூக்கி ஒருத்தர் மேல வீசுறாங்க அப்படின்னா, இந்த அடியனுடைய வலி மற்றும் வீரியம் ஸ்தேவானுக்கு எவ்வளவு பெருசாக இருந்திருக்கணும். இது வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, அவன் முழங்கார் படியிட்டு வானத்திற்கு தன் கண்களை ஏறெடுத்து என்ன சொல்றாருன்னா, "பிதாவே, இவர்களை மன்னியும். இவங்க என்ன செய்றாங்கன்னு இவங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுங்கிறாருங்க." அன்பானவர்களே, அந்த குணம் பாருங்க எப்படி வெளிப்படுது அப்படின்னா, தன்னை அடித்து, காயப்படுத்தி அவருக்கே தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய ஜீவன் என்ன ஆகப் போகுதுங்க. போயிரும்னு அவருக்கே தெரியுது. ஆனா அந்த நேரத்துல யார குறிச்சு சிந்திக்கிறாருங்க? தன்னை அடித்த எதிரிகளுக்காக ஜெபம் செய்கிறார். அன்பான சகோதரன், சகோதரி இந்த குணம் யாருடையது தெரியுங்களா? இந்த குணம் யாருடைய குணம்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய குணம். கர்த்தர் இயேசு தன்னை அடித்தவர்களுக்கும், தன்னை காயப்படுத்தினவங்களுக்கும், அவர் திருப்பி ஒண்ணுமே என்ன பண்ணலீங்க. செய்யல. அதற்கு மாறா என்ன சொல்றாரு அப்டின்னா, நீங்க உங்களுக்காகவும், உங்க பிள்ளைகளுக்காகவும் என்ன பண்ணுங்க? அழுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் சொல்லிட்டு போறாரு. ஏன்னா நீங்க சாபத்த என்ன பண்ணியிருக்கீங்க? கேட்டு வாங்கியிருக்கிறீங்க. நீங்க உங்களுக்காக அழுங்கப்பா. சரி கர்த்தருடைய குணம் எங்கிருந்து வந்துச்சுங்க? இது பிதாவாகிய தேவனுடைய குணங்க. ஏன்னா பிதாவாகிய தேவன் அவருடைய எதிரி மேல கொஞ்சமாச்சும் அன்பு இருக்குதுங்களா? கொஞ்சமாச்சும் இல்ல. அன்பு இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாங்க. அன்பு இருக்குங்களா? இல்லைங்களா? அவருடைய எதிரி யாருங்க? அவரு மேல பிதாவாகிய தேவன் அன்பு காட்டியிருக்காரா? அன்பு காட்டியிருக்காருங்க. அன்பு காட்டியிருக்கிறார். எப்போ அப்டின்னா, இப்ப வரைக்கும் அவரு என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க? அமைதியா விட்டிருக்கிறார். ஈவன் நீங்க கவனிச்சு பாருங்க. எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருப்பாருன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு இந்த பூமியினுடைய சூழ்நிலையை நம்ம கவனிக்கும்போது, பூமியினுடைய ஜனங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஐடியாலஜிக்காக அவங்க படக்கூடிய ஒவ்வொரு அ அ அவங்க போடுற சண்டை, கொலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது, இதற்கு பின்னணியில இருக்கிறது யாருங்க? ஆனா பிதாவாகிய தேவன் சாத்தான் இன்னமும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க? இன்னும் அவர் மேல அவருடைய கை என்ன பண்ணல? படல. அன்பு சகோதரன், சகோதரிகளே, இந்த குணங்கள் கொஞ்சம் நம்ம செக் பண்ணி நான் அக்கார்டிங் டூ த லா அவர் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுவாருங்க? அழிஞ்சு போயிடுவாரு. சட்டத்தின்படி அவர் எங்க போயிடணுங்க? ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அது எல்லாருக்கும் பொருந்தி வரும். அது தூதர்களா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி. இந்த காலப்பகுதியை, இந்த ஒரு சாத்தானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலப்பகுதியை, இன்னைக்கு நம்மள தயார்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மெய்யான திராட்சை செடி எப்படி இருப்பாங்க? மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்லும்போது, அந்த வசனம் கவனித்து பாருங்க. 2வது வசனம் நம்ம பார்க்கும்போது, "என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, அதை அவர் என்ன பண்றாருங்கங்க?" அப்ப விஷயம் என்ன? இங்க இந்த திராட்சை செடி யாரு? கர்த்தர் இயேசு. தோட்டக்காரன் யாருங்க? பிதாவாகிய தேவன்.
அந்த கொடிகள் யாரு? இன்னைக்கு நாம் எல்லாரும். ஆ, நாம் எல்லாருமே அங்க தான் அந்த அந்த ஒரு செடி கூட தான் என்ன இருக்கிறோம் அங்க. கனெக்ட் ஆயிருக்கிறோம். இப்ப விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றார் அப்டின்னா, நாம் எல்லாரும் தனித்தனி கொடிகளா? இல்ல நாகர்கோயில்ங்கிற ஒரு கொடியா? கேள்வி புரியுதுங்களா? கொடிகள் எப்படி எடுத்துக்கலாங்க? இப்ப ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவல் கொடியா? இல்ல நாகர்கோயில் மட்டும் ஒரு கொடியா? எப்படி எடுத்துக்கலாம்? நாகர்கோயில்ல எத்தன பரிசுத்தவான்கள் இருக்கிறோம்? ஒரு 50 பேர் இருக்கோங்களா? 50 பேரும் சேர்ந்து ஒரு கொடியாக எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா பிரதர்? 50 பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாமா ஒரு கொடியா? அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இங்க 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 சொல்லும்போது, ஒவ்வொருவரும் தனித்தனி கொடிகள். தனிப்பட்ட விதத்தில் நாம் யாரிடம் இணைந்திருக்கிறோம்? கர்த்தரோடு நாம இணைந்திருக்கிறோம். நாம் யாரும் சபையாக என்ன பண்ணப்படவில்லை? இணைக்கவில்லை. சரிங்க. பரலோகத்துல பேர் எழுதும்போது, நாகர்கோயில் எக்லீசியான்னு எழுதுவாரா? இல்ல தனிப்பட்ட பெயர் எழுதுவாரா? அப்ப இங்க சபைங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அப்போ இங்க விஷயம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அன்பானவர்களே, பொய்யான திராட்சை செடி எதன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க? எதன் மேல இன்னைக்கு கூட பொய்யான திராட்சை செடி சபைக்கு போறாங்க. ஆனா யார் மேல நம்பிக்கை வச்சுட்டு போறாங்கன்னா, அந்த சபைய நம்புறாங்க. இந்த சபை எனக்கு என்ன பண்ணும்? என்ன காப்பாத்திரும். என் பாவ மன்னிப்பு எனக்கு வாங்கி குடுத்துடுவாங்க. என்ன யார்கிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நம்புறாங்க. ஆனா மெய்யான திராட்சை செடிக்கு அப்படி கிடையாது. மெய்யான திராட்சை செடி ஒவ்வொருத்தங்களும் தனி தனி நபர்கள். அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நாம சொல்லலாமா? எனக்கு ஒரு டீம் கூட இருக்கலாமா? இந்த பிரதரோட டீம், இந்த பிரதரோட டீம், இந்த பிரதரோட டீம் செட் பண்ணிக்கலாமா நம்ம? அப்படி செட் பண்ணோம்னா, நம்ம யார் இல்லைங்க. அந்த செடியோடு இருப்பதற்கு நாம் தகுதி அற்றவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இது இது சொல்லும்போது இன்னும் என்ன சொல்றார் அப்படின்னா, நமக்கு அப்போஸ்தலர்கள்ல எந்த அப்போஸ்தலன் ரொம்ப பிடிக்கும்? யார் பிடிக்குங்க சிஸ்டர்? 3 பேரும் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு? பாருங்க ஒருத்தங்க யோவான் சொல்றோம், ஒருத்தங்க பேதுரு சொல்றோம், ஒருத்தங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றோம். நெறைய பேருக்கு பிடிக்குது இல்லைங்களா? ஆக்சுவலா பிரதர் இங்க எழுதும்போது, இப்படி அப்போஸ்தலர்கள வந்து தனித்தனியா கூட்டு சேராதீங்கன்னு சொல்றார். நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. இது எங்க சொல்றாருன்னா, ஆதிகால சபையிலேயே இந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாரு இங்க? சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இப்ப கடைசி பாகத்துல இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுங்க? இப்போ நமக்குள்ளார பைபிள் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கூட ஒரு 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 விதமான ஒரு மூட நம்பிக்கை என்னன்னா, இந்த பிரதர் கூட ஒட்டிட்டே போயிட்டா நம்ம எங்க போயிடலாம்? பரலோகம் போயிடலாம்னு நெனைக்கிறோம். கர்த்தர் கூட நம்ம இருக்கலாம்னு நெனைக்கிறோம். ஆனா அதுக்கு சாத்தியம் அந்த பிரதர் போனாருன்னா, அந்த பிரதர் போயிடுவாரு. நம்ம போவோமான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம யார் கூடயும் என்ன பண்ணக்கூடாதுங்க இங்க. நம்ம டீம் தாங்க. ஆனா டீம்னா என்ன டீம் தெரியுங்களா? வி ஆர் இண்டிவிஜுவல். தனிப்பட்டவர்கள். யாராச்சும் சொல்ல முடியுங்களா? இந்த மொத்தம் எத்தன சபை இருக்கு பிரதர்? நீங்க நம்மளுது மட்டும் சொல்லுங்க. மத்த இது வேண்டாம். நம்மளுது மட்டும் எத்தன இருக்குங்க? ஆமா. நீங்க தானே எல்டர்ஸ் மீட்டிங் போறீங்க. எத்தன பேர் இருக்கோம்? 30ஆ? 35 சபை இருக்குன்னு வைங்க. 35 சபையில எந்த சபை பரலோகம் போகும்னு நெனைக்கிறீங்க? அப்படியெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. பாருங்க சொல்லும்போதே நமக்கு கஷ்டமா இருக்குது பார்த்தீங்களா? அப்போ விஷயம் என்ன அப்டின்னா, இந்த கொடிகள்ல உண்மையான கொடிகள் எங்க வேணாலும்
இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் தனிப்பட்ட விதத்தில் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட். அந்த அந்த பூமியின் திராட்சை செடிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் நம்ம கவனிக்கணும். பூமியின் திராட்சை செடி அவங்க பண்ற பிரேயருக்கும், மெய்யான திராட்சை செடி பண்ற பிரேயருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? சரி. பூமியின் திராட்சை செடி எதுக்கெல்லாம் ஜெபம் செய்வாங்க? ஃபேமிலி நல்லா இருக்கணும். எனக்கு என் குழந்தை வந்து நல்லா படிச்சு ஸ் அ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். அப்புறம் பெரிய பிள்ளைக ஆயிட்டாங்கன்னா, நல்ல பொண்ணு கிடைக்கணும். நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். அ ஆமா, ஆமா. அப்புறம் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? அப்பவும் எதுவும் பண்ணக்கூடாது. எங்கள சேஃபா வச்சுக்கங்க. அன்பு சகோதரன், சகோதரிகளே யோசிச்சு பாருங்க. ஆனா சபை பிரேயர் பண்ற விதம் எப்படி இருக்கும்? ஒரு புது சிருஷ்டியினுடைய பிரேயர் எப்படி இருக்கும்? என்னைக்காச்சு நல்ல பொண்ணுக்காக பிரேயர் பண்ணலாமா? சரி நம்ம இப்படி கேள்வி கேட்டுக்கலாங்க. பிரதர் நாம வந்து என் மகனுக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளை வேண்டும்னு நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்படின்னா பண்ணலாமா? நல்ல வேலை கிடைக்கணும்னு? ஏன்னா நீங்க நமக்கு ஃபோன் பண்றாங்களே, என்னுடைய மகன் அ அது என்ன எக்ஸாம்ங்க? கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதி எப்படியாச்சும் பாஸ் பண்ணணும்னு நீங்களும் பிரேயர் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்றாங்க. சரி அதுக்காக நம்ம பிரேயர் பண்ணலாமா? அப்ப மெய்யான திராட்சை செடி எதற்காக பிரேயர் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு முதல்ல ஏன்னா அப்பா கிட்ட நம்ம நல்லா நெருங்கணும்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கணுங்க? சுத்தமா இருக்கணும். சுத்தம் இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா, இப்ப நீங்க ஒண்ணும் இல்லைங்க. நல்ல ஒரு அழுக்கு புடிச்சவரு இப்ப டிச்ல எந்திரிச்சு வந்து இப்படி வந்து இங்க உட்கார்றாருன்னு வைங்க. நம்ம எத்தன பேர் இங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம்? அப்போ நமக்கே வந்து அழுக்கா இருக்கிறது என்ன பண்றது இல்லைங்க. புடிக்கிறது இல்லைன்னா, பரமபிதா எப்படி இருக்கிறாருங்க அவரு? அவரு இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் கூட இன்னும் இல்லைங்க. அழுக்கு கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட்டு நாம அவர்கிட்ட போய் சேரும்போது நம்ம முதல்ல பிரேயர் பண்றது என்ன தெரியுங்களா? அப்பா எனக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா அசுத்தியும் என்ன பண்ணுங்க நீங்க? கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணுங்க? கருணை காட்டுங்க. என்ன மன்னிச்சிடுங்கன்னு என்ன பண்றோம் நம்ம? அத வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்றோம் உள்ளுக்குள்ளார? பாருங்க ஒரு சில பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரேயர் எடுக்கும்போது, முதல்ல கொண்டு வரும்போது, நாங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிடுங்க எங்கள. மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபர்தர் பிரேயர்க்குள்ளார என்ன பண்ணுவாங்க அவங்க? போவாங்க. அப்போ நம்மளுடைய அப்பா கிட்ட நம்ம என்ன கேட்கிறோங்க? இப்ப நமக்கு ஒரு சப்ஜெக்ட் புரியல. புரியலைன்னா அப்படியே விட்டுர்றோமா? யார்கிட்ட தான் கேட்கிறோம் நம்ம? அப்பா கிட்ட கேட்கிறோம். அப்பா நமக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்பாக்கு நம்ம நன்றி சொல்றோமா? ஒரு 1 மந்த் கேப்ல நம்ம ஒரு இரவின் கீதங்கள் இருக்கு. சகலமும் நம்ம இப்ப என்ன பண்ணணும் நம்ம? நன்றி நன்றிக்க நன்றி சொல்கிற ஸ்தோத்திரம் சொல்றவங்களா இருக்கணும் நம்ம. இல்லைங்களா? அப்ப அந்த நன்றி சொல்றது எவ்வளவு முக்கியம். நம்ம புது சிருஷ்டி தான் சொல்றாங்களே தவிர, உலகத்தில் மற்றவர்கள் சொல்கிறார்களா? ஆனா உலகத்துல மத்த சபையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற சபைன்னா தவறா நினைக்க வேண்டாம். ஆ பெயர் சபை. பெயர் சபைகளில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமேயானால், அதாவது ஹார்வெஸ்ட் டேன்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஸ்தோத்திர நாள்னு ஒண்ணு இருக்கு. ஆனா, அந்த ஸ்தோத்திர நாள் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, விளையாட்டுகளும், விருந்துகளும் கலந்ததாகத்தான் இருக்குதே தவிர, ஆனால் இங்க ஒரு புது சிருஷ்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றாருன்னா, அதனுடைய அடிப்படை என்பது வேற. அப்போ இங்கே நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, நமக்கு ஒரு பாயிண்ட் தெளிவா தெரியுது. நாம் எந்த இடத்திலயும், யாரிடமும் கூட்டு சேரவும் முடியாது. எந்த இடத்திலயும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு டீமாக போய் தேவனிடம் சென்றடைய முடியாது. நாம் அனைவரும் தனித்தனி கொடிகள். இப்ப இந்த கொடிகள் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, "எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ?" கனி கொடாதிருக்கிற கொடி எங்க தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கர்த்தரோடு தான் ஜாயின் ஆயிருக்குது. ஆனா என்ன குடுக்கல அது. இன்னும் கனிகள் குடுக்கல. நியாயமா பார்த்திருந்தா அந்த கொடியில என்ன வந்திருக்கணும்? மொட்டு வந்திருக்கணும். மொட்டு வந்து பூக்களாக மாறி இருக்கணும். பூக்கள் வந்து காயாக மாறி இருக்கணும். காய் வந்து என்னவா மாறி இருக்கணும் இங்க?
கனிகளாக மாறி இருக்கணும். அப்ப அந்த ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த கனிகள் குடுக்கக்கூடிய ஸ்டேஜஸ் இருக்கு. இப்போ நம்ம கேள்வி செக் பண்ணலாம். நமக்குள்ளறையே செக் பண்ணலாம். ஃபாலோ அப் கிளாஸ் கேட்கும்போது, ஃபாலோ அப் கிளாஸ் முடியும்போது, நமக்குள்ளார சேஞ்ச் இருந்திருக்குமா? இருந்திருக்காதுங்களா? பெரிய சேஞ்ச் நடந்திருக்குமா? பெரிய மாற்றம் நடந்திருக்குமா? இல்ல ரொம்ப சின்ன மாற்றம் நடந்திருக்குங்களா? ரொம்ப சின்ன மாற்றம். ஆனா அது என்னது? மாற்றம் நடந்திருக்குங்களா? சரி, நம்ம பேப்டிசம் எடுத்ததிலிருந்து ஒவ்வொரு வருஷம் கடந்து வரோம் பாருங்க. ஒவ்வொரு வருஷம் கடந்து வரும்போது, நாம பக்குவம் அடைந்திருக்கோமா? இல்ல பக்குவம் இல்லாம இருக்கிறோமா? என்ன அறுவடை பண்ணியிருக்கோம்? இது ஏன் இந்த பாயிண்ட் சொல்றோம்னா, கண்களை மூடி நம்மள பத்தி சிந்திக்கும்போது, நமக்குள் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? நமக்குள் எத்தன வீழ்ச்சிகள் நடந்திருக்கு? நமக்குள் கனிகள் உருவாகிக் கொண்டு தான் இருக்கிறதா? அல்லது கனிகள் இல்லாமல் இருக்கிறதான்னு யாருக்கு தெரியும்? அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தனியா தெரியும். அப்படி இருக்கும்போது, அன்பானவர்களே, அப்ப இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, "என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, அத நான் என்ன பண்றேங்க?" அவர் இல்ல. கர்த்தர் போடுற விக்கிறது இல்ல. யார் எடுக்குறாங்க? அந்த அத்தாரிட்டி யார் கையில இருக்குங்க? தோட்டக்காரர் கையில தான் இருக்கு. அந்த தோட்டக்காரன் சரி எடுத்தோனே புடுங்கிர்றாரா? அந்த கேள்வியும் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? கொடி இருக்கு. கொடி என்னப்பா ஒரு 10 நாள்லயே அந்த கொடியில இவ்வளவு இது வரல அப்படின்னு பிச்சர்றாரா? அப்போ ஒரு கொடிய உடைச்சு தூக்கி வெளிய போடுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி என்ன பண்றாருங்க உங்களுக்கு? இருக்கு. தேவன் குடுக்குறாரு, அனுமதிக்கிறாரு. ஆனால் பெற்றுக்கொண்டும் அவர்கள் என்ன பண்ணவில்லை அப்படின்னா, கனிகள் குடுக்கல அப்படின்னா, அது எப்படி கன்சிடர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, வேஸ்ட். ஏன்னா அது பிச்சுட்டா, அந்த கொடி என்னத்தங்க? ஏன்னா ஜீவனுக்கு போற வழி என்ன ஆயிடுச்சுங்க? கட் ஆஃப் ஆயிடுச்சு. கட் ஆஃப் ஆனாலே அந்த கொடி என்ன ஆயிடும் அப்படின்னா, உலர்ந்து போகும். கடைசில அது எதுக்கு மக்கி போகும் அப்படின்னு பார்க்கும்போது, பூமிக்கு மண்ணோட மண்ணாக மக்கி போய்விடும். இது ஏன் இந்த பாயிண்ட் நாம இந்த இடத்துல கவனிக்கிறோம் என்றால், இத குறிச்சு இந்த கனி கொடாத ஆ கொடியை குறிச்சு இங்க பிரதர் எழுதும்போது ஒரு பாயிண்ட் என்ன எழுதுறாருன்னா, இவர்கள் வெறுமனே உறிஞ்சிகள். வெறுமனே உறிஞ்சி. உறிஞ்சிகள்னா எதெல்லாம் உறிஞ்சி இருக்கிறாங்க? ஏன்னா இவங்களும் சும்மா இல்லைங்க. கர்த்தரோடு தொடர்புல இருந்தவங்க. அப்ப கர்த்தர்கிட்ட இருந்து சக்தி என்ன இருக்குதுங்க அவங்க கிட்ட? பாஸ் ஆயிருக்கு. என்ன சக்தி பாஸ் ஆயிருக்குங்க? கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள சக்தி என்ன சக்திங்க? பரிசுத்த ஆவிங்க. தேவன் கர்த்தருக்கு பரிசுத்த ஆவிய அளவில்லாம குடுத்திருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவி வந்து சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன பண்றாருங்க? கொடுக்கிறாரு இல்லைங்களா? இந்த பரிசுத்த ஆவிய எல்லாரும் என்ன பண்றாங்கங்க? பெற்றுக்கொள்றாங்க. பரிசுத்த ஆவி எதுக்காக கொடுக்கப்படுதுங்க? என்ன காரணத்துக்காக கொடுக்கப்படுது? 1 புரியாத விஷயங்கள் புரிவதற்காக. 2வது 2வது அந்த தேற்றரவாளன் உங்களுக்குள்ளார வரும்போது அவர் என்ன பண்ணுவாருங்க? அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். சகல சத்தியத்திலும் உங்கள நடத்துவார். அப்படின்னா, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட நாம் சகல சத்தியத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிஞ்சு உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து காட்டுவோம். ஆனால் வெறுமனே உறிஞ்சிகள் பத்தி பேசும்போது ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பரிசுத்த ஆவி வாங்கிக்கிறாங்க. பரிசுத்த ஆவி வாங்குனா ஒரு ஸ்பெஷல் இவங்களுக்கு இருக்கு. என்ன தெரியுங்களா? நம்ம சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மூளையும் வேலை செஞ்ச திறன் எவ்வளோங்க? இந்த மூளை எவ்வளோ வேலை செஞ்சிருக்கும்? பாருங்க நம்ம ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மூளையே வேலை செய்யல சொல்றோம். பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அப்புறம் நமக்கு மூளை எப்படி வேலை செய்யும்? எப்படி வேலை செய்யும்?
ஏன்னா, நீங்க 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 இத எப்ப கவனிக்கலாம் அப்டின்னா, இந்த இந்த அந்த ஒரு 53 கிளாஸ் ஒருங்கிணைந்து கேட்டு, பேப்டிசம் எடுத்து, அந்த ஒரு முதல் 3 மாசம் அல்லது ஒரு 6 மாசம் பார்க்கும்போது, இந்த பிரெயின் எப்படி வொர்க் ஆகும் அப்டின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு பாயிண்ட் சொன்னாலுமே அவங்கனால என்ன பண்ண முடியும்? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமா அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் நம்மில் இருக்கக்கூடிய சகோதரன், சகோதரிகள் கன்வென்ஷன்ஸ் வருவாங்க. அந்த கன்வென்ஷன்ல பாருங்க, பார்க்க இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையானவர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இங்க விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு பாருங்க இது உறிஞ்சி இருக்கிறோம். நெக்ஸ்ட் வேற என்ன உறிஞ்சிரும்? கர்த்தர்கிட்ட இருந்து வேற என்ன உறிஞ்சிரும்? அவருடைய ரத்தத்த உறிஞ்சிருவோங்க. அவருடைய ரத்தத்த எப்படி சக் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு டைம் நாம பாவ மன்னிப்பு கேட்கும்போது, கர்த்தர் அங்க நமக்காக என்னப்பா இருக்கிறாருங்க அங்க? இருக்கிறார். பரிந்து பேசுறவரா இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா மன்னிப்பு என்ன பண்றாங்க இவங்க? தன்னுடைய வாழ்நாளில் பெற்றுக்கொள்கிறார்கள். ரொம்ப ஸ்பெஷல். சத்தியம் இவங்களுக்கு என்ன பண்ணப்படுது? கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வேற என்ன இருக்கு பிரதர்? வேற என்ன குடுக்குறார்? புது சிருஷ்டிகளுக்கு மட்டும் தான். அதாவது 1,44,400க்கு மட்டும் தான் ஒரு தூதன தேவன் அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காரா? இல்ல திரள் கூட்டத்துக்கும் குடுத்திருக்காரா? திரள் கூட்டத்துக்கும் குடுத்திருக்காரு. அப்ப இந்த கொடிகள கட் பண்ணி போடுறவங்க அவங்களுக்கு? அவங்களுக்கும் தூதன் குடுத்திருக்காருங்க. எதுக்கு தெரியுங்களா? இதெல்லாம் வந்து தெய்வீக சக்தி வந்து அவங்க உறிஞ்சி இருக்கிறாங்க. ஆனா உறிஞ்சி இருக்கிறாங்க. உறிஞ்சிட்டு ஸ்டடி பண்ண வேண்டியது, ஸ்டடி பண்ணிட்டு எப்படி யோசிக்க வேண்டியது தெரியுங்களா? உலக பிரகாரமாக யோசிக்க வேண்டும். உலக பிரகாரமாக எப்படி யோசிக்கிறது? நீங்க இந்த சுயநலம் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு பூமிக்குரிய சுயநலம், இன்னொன்னு ஆவிக்குரிய சுயநலம். இந்த பூமிக்குரிய சுயநலம் நீங்க யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, பெயர் சபையில இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் கிட்ட காட்டலாம். பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சபையில ஒரு கொயர் வச்சிருப்பாங்க. கொயர்ன்னு தெரியும் இல்லைங்களா? ம் இசை வாசிப்பவர், அப்புறம் பாடல் பாடுற குழு. இந்த பாடல் பாடுற குழுவுல மெயினா யார் இருப்பாங்க அங்க? அந்த அந்த பாஸ்டரோட மனைவியும், பாஸ்டரோட பசங்களும் தான் அங்க இருப்பாங்க. அடுத்ததா வேற யார் இருப்பாங்க? வாசிக்கிறவர் யாரா இருப்பாருன்னா, அவங்க பையனும், பொண்ணும் இருப்பாங்க. இப்படித்தான் நம்ம பார்த்திருப்போம். சரி இங்க புது சிருஷ்டிக்குள்ள இருந்து பிரச்சனை இருக்கா? இங்க வரலாம். அங்க விட்டுட்டு இங்க வரலாங்க. இங்க வந்துட்டா, இங்க கூட என்ன இருக்குதுங்க? நம்ம நம்ம ஒரு ஃபேமிலியா இருப்போம். நம்ம ஏதோ எம்சி பண்ணும்போதோ, ஏதோ பண்ணும்போது மைண்ட்ல அப்படியே வச்சுட்டு, நம்ம ஆளுங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு குடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்றோமா? அப்படி பிளான் பண்ணா, இதுக்கு பேர் என்னதுங்க? ஆவிக்குரிய சுயநலம். அப்ப என்னைக்கு இந்த ஒரு ஐக்கியத்திற்குள் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட உடைய வேண்டியது என்னதுங்கங்க? நலம். இங்க கர்த்தர் இயேசு நம்மள பார்த்து சொல்றாரு, பூமியில ஒருத்தங்க கூட பிதா கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற உங்க அப்பா தான் பிதா. பூமியில நீங்க யாரையும் பார்த்து என்னன்னு கூப்பிடாதீங்க? ரபின்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு போதகர் ஒருத்தர் தான். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கலாம் யாரு? சாரி நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இல்லைங்களா? அப்ப சகோதரர்கள் அப்படிங்கும்போது, ஏ ஏற்றமுள்ள சகோதரர்கள், இரக்கமுள்ள சகோதரர்கள் இருக்கிறாங்களா? கர்த்தருடைய பார்வையில அது இருக்குங்க. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில சீஷர்கள்லயே வந்து 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேர்ல வந்து கர்த்தர்கிட்ட ரொம்ப குளோஸா இருந்தது எத்தன பேருங்க? 3 பேர். யார் யாருன்னு அப்படின்னு பார்க்கும்போது, பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க 3 பேர் ரொம்ப குளோஸ். அப்ப மத்தவங்கலாம்? அதுல ஒருத்தர் விட்டுருங்க. மத்தவங்கலாம் குளோஸ் இல்லையா? மத்தவங்களும் குளோஸ் தாங்க.
ஆனா இந்த 3 பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, மற்றவங்கள காட்டிலும் கர்த்தர் கூட இருக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கூட இருக்கிறவங்க அவங்க. கர்த்தர் கூடயே டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க. மற்றவங்க அப்படி இல்ல. அன்பு இருக்குது. ஆனா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க. அதுக்காக இப்ப நம்ம நாட்டுக்கு வந்த தோமாக்கு வந்து அன்பு இல்லன்னு சொல்லிட முடியுங்களா? இல்ல கர்த்தர் வந்து தோமா மேல அன்பு இல்லாம இருந்துட்டாருன்னு சொல்லிட முடியுமா? அப்படி கிடையாது. சரி இது கர்த்தருடைய பார்வை. இப்ப நாம் அந்த பார்வைய எடுக்கலாமா? இந்த எக்லீசியால வந்து எனக்கு புடிச்சமான பிரதர்ஸ் இவங்க. இவங்கள மட்டும் வச்சுக்கலாம். மத்தவங்கள எல்லாம் நம்ம ஓரமா வச்சுக்கலாம். அப்படி ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா நம்ம இன்னும் யார் ஆகலைங்க. இன்னும் நம்ம யார் ஆகலைன்னா, கர்த்தருடைய சரீரத்தில இணையல. இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு க்ளோஸ் ஆனவங்க, தூரமா இருக்கிறவங்க பார்த்தா கூட, அது எப்படின்னு தெரியல. ஆனா இப்போ சகோதரர்களாக இருக்கும்போது, நாம் எல்லாரையும் எப்படித்தான் பார்க்கணுங்கங்க? ஈக்குவல் சரி சமமாக பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த எண்ணம் ஏன் இந்த இடத்துல அங்க பேச வரார் அப்படின்னு பார்க்கும்போது, நேச்சராவே மனிதனுடைய குணம் எப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல செல்வந்தர்கள் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஈஸியா பழகுவோம். பழகறக்கு ஆசைப்படுவோம். ஒண்ணுமில்லாதவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம். பழக மாட்டோம். இது வந்து உலகத்துல இன்பில்ட்டே நமக்கு அப்படித்தாங்க. அப்ப இந்த ஒரு கேரக்டர் எங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஐக்கியத்திற்குள் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த உறிஞ்சிகள் எப்படி இருப்பாங்க? இந்த உறிஞ்சிகள் பத்தி படிக்கும்போது, இவங்க 1,44,000 கிடையாது. இந்த உறிஞ்சிகள் கிட்ட நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, பட்சபாதம் பார்க்கலாம். இந்த பட்சபாதம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கென்று ஒரு டீம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அவங்க சொன்னா கேட்கக்கூடிய ஒரு மாதிரி. ஆனா அது ரொம்ப டேஞ்சர். அன்பு சகோதரன், சகோதரிகளே, அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த கொடி வந்து இப்ப என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி இப்ப என்ன பண்றார்? இப்ப பிதாவாகிய தேவனுக்கு ஒரு கேள்வி நமக்கு வைக்கலாங்க. பிதாவாகிய தேவனுக்கு இந்த கொடி கட் பண்றது ஆசையா இருக்கா? இல்ல இந்த கொடியில கனிகள் வரணும்னு அவரு பிரியப்படுவார். எது பிரியப்படுவாரு? ஒரு பாயிண்ட்ங்க. பாவிகளுடைய மரணத்த அவர் என்ன பண்றது இல்லைங்க அவரு. விரும்புறது இல்ல. அந்த பாவி என்ன ஆகணும்னு தான் விரும்புறாருங்க அவரு. மனம் மாறி அவங்க எங்க வந்துரணும் இங்க. அந்த ஜீவனுக்குள் வரணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரே தவிர, பாவிகளோட மரணத்துக்கு கூட அவர் என்ன பண்றது இல்லைங்க. விரும்புறது கிடையாது. அப்படி இருக்கும்போது, இந்த கனி அவருக்கு இந்த இந்த கொடி அவர் கட் பண்ணும்போது வலி யாருக்கு தெரியுங்களா? கொடிக்கு இல்லைங்க. அந்த தோட்டக்காரனுக்கு ரொம்ப வலிக்கும். ஏன் தெரியுங்களா? அந்த தோட்டக்காரன் இதற்கு முன்னாடி அந்த கொடிக்கு சக்தி போகணுங்கிறதுக்காக, அவர் அந்த கொடியின் மேல ஒரு ஸ்பெஷல் கவனம் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? செலுத்தி இருக்கிறார். ஆனா கனிகள் இல்லைங்கும்போது, அது வெட்டும்போது வலி யாருக்கு இருக்கும்? ஏமாற்றம் தான். ஆனா வலி அதிகமா யாருக்கு இருந்திருக்கணும் அங்க? காரனுக்கு தான் இருக்கும். அப்ப நாம பாருங்க, 3வது வசனம் பார்க்கும்போது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க? சுத்தமா இருக்கிறீர்கள். போதுமா? நம்ம சப்ஜெக்ட்ஸ் கேட்டுட்டா போதுமா? ஏன்னா, சப்ஜெக்ட் கேட்டா நம்ம சுத்தமாயிட்டோம்னு நெனைக்கிறோம். ஆமா. எதுல சுத்தமா இருக்கிறோம்? பொய்யிலிருந்து சுத்தமா இருக்கிறோம். அவ்வளவுதாங்க. இந்த இந்த 53 கிளாஸஸ் கேட்கிறதும், ஃபர்தரா நம்ம சப்ஜெக்ட்ஸ் கேட்கிறதும் எதுக்காக அப்டின்னா, ஏற்கனவே நமக்கு இந்த குழப்பங்கள் இருக்கும். நமக்கு ஒரு தெளிவில்லாத இடத்துல இருப்போம் பாருங்க. அதிலிருந்து நம்ம சுத்தமா இருக்கிறோமே தவிர, கேரக்டர் வைஸ் இன்னும் நம்ம என்ன பண்ணப்படவில்லை? சுத்தமாக்கப்படவில்லை. அப்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீங்க. சொல்லி முடிச்சுட்டு 4வது வசனத்துல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. என்னில் நிலைத்து இருங்கள். அந்த எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படிங்கும்போது தான் இங்க ஒரு பந்தம் பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பந்தம் பத்தி பேசும்போது பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பந்தம் இருக்குங்க. இது இது வந்து பிரதர் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, மினரல் கிங்டம். மினரல் கிங்டம்னா அந்த பூமியிலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட இந்த கற்கள் இருக்குது பாருங்க. இந்த கற்கள தான் வந்து இந்த ஆலயத்துல வந்து வச்சு என்ன பண்றாருன்னா, கட்டுறாங்க இல்லைங்களா? அதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. நீங்களே அந்த ஆலயம். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, ஜீவனுள்ள கற்களா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். ஆலயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஜீவனுள்ள கற்கள். இது இது ஒரு ஒற்று இது இது ஒரு உவமை.
கல்லு கல்லு தனித்தனியா இருக்குங்களா? என்னைக்காச்சும் இந்த பில்டிங் வந்து இங்க ஒரு கல்லு, அங்க ஒரு கல்லு இருக்கா? அ கல்லு கல்லு எப்படி இருக்குங்க? ஃபிக்ஸடு. இடையில ஒண்ணு போட்டு என்ன பண்ணி வச்சிருப்பாங்க. 2 கல்லு சும்மா வச்சு இப்படித்தான் உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆனா ஃபிட் ஆகறக்கு ஒண்ணு வேணும். அன்பு சகோதரன், சகோதரிகளே, நெக்ஸ்ட் வந்து எங்க பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு விலங்குகளுடைய கிங்டம். அதாவது விலங்குகள் பிரிவில் இருந்து எப்படி பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க பேசுறாரு. ஆ வெள்ளாடு, செம்மறியாடு. அப்ப பாருங்க, இந்த வெள்ளாடு, செம்மறியாடு பேசும்போது, செம்மறியாடு பத்தி பேசும்போது என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆடு, அந்த முன்னாடி போகக்கூடிய அந்த ஒரு மேயினுடைய சத்தை கேட்டு அது என்ன பண்ணுதுங்க? தன் தலைகளை தாழ்த்தி பின்னாடி அந்த ஒற்றுமை பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம படிக்கிறோம் பாருங்க. திராட்சை செடி, கொடிகள், இது ஒரு கிங்டம். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தாவரவியல்ல வந்து இந்த ஒரு பாயிண்ட் பேசுறார். ஒருமைப்பாடு பத்தி பேசும்போது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, இந்த ஆலயம் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். அஸ்திபார கல் யாருன்னா கர்த்தர் இயேசு. அதற்கு மேல ஜீவனுள்ள கற்களா இருக்கிறது தான் சபை. ஒரு உவமை. அவரும் நாமும் எவ்வளவு குளோஸா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. இன்னும் சொல்லப்போனா உறவு முறையில கூட பேசுறாரு. அந்த உறவு முறை எப்படி பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது, கணவன், மனைவி, மணவாளன், மணவாட்டி. இது உறவு முறை. அனாட்டமில பேசுறாருங்க. அனாட்டமில எப்படி பேசுறார் அப்படின்னா, தலை கிறிஸ்து, சரீரம் சபை, உடலியல். அப்ப பாருங்க, இத்தன விதத்திலயும் இங்க நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஒற்றுமை காணப்படுகிறதை நம்ம இந்த மூளை என்ன சிந்திக்குதோ, அதத்தான் இந்த கை என்ன பண்ணுதுங்க? செய்யுது. அப்போ இன்னைக்கு நாம கர்த்தருடைய சரீரத்திற்குள் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த சரீரத்திற்குள் இருக்கக்கூடிய நாம், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருத்தல் அவசியம். ஏன்னா நமக்கு வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருந்து பெருக கடவுது. ஏன் சொல்றார்? சரீரம் ஒண்ணுப்பா, தலை வேற, நீங்க வேற கிடையாது. அப்படி இருக்கும்போது, அன்பான சகோதரன், சகோதரிகளே, அவர் வேறு, நாம் வேறு கிடையாது. அப்ப அவருக்குள் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சக்தியும் நமக்கு மிக முக்கியமானது. இந்த சக்தி உறிஞ்சுவது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர பத்தி ஸ்டடி பண்றோம். எதுக்காகங்க? நீங்க நெறைய பேர் என்னன்னா, கர்த்தர பத்தி ஸ்டடி பண்ணிட்டு அவங்க தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. கர்த்தர் வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு. ஆனா, புது சிருஷ்டி அப்படி இல்லைங்க. புது சிருஷ்டி யோசிக்கணும். கர்த்தர் இதற்குள் போய் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஒரு குணத்த அவர் என்ன பண்ணாருங்க? அறுவடை பண்ணாரு, வெளிப்படுத்தினாரு. இந்த ஒரு வாய்ப்புக்குள்ளார நானும் என்ன பண்ண போறேன்? போறேன்னு தான் சொல்லணுமே தவிர, அத பார்த்து நம்ம எமோஷனல் ஆகுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் சரி இப்படியே வச்சுக்கலாங்க. கர்த்தருடைய சப்ஜெக்ட்ஸ் இந்த கடைசி கால சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படித்து நம்ம தேம்பி தேம்பி அழுகுறோம். தேவன் ஓகே, அப்பா நல்லா அழுகுறாங்கப்பா. இவங்களுக்கு என்ன பண்ணிடலாம் நம்ம? இந்த ஒரு சிங்காசனத்த வந்து இவங்களுக்கு குடுத்துறலான்னு வைக்கிறாருங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படி வச்சா இந்த பூமியில எத்தன பேருக்கு குடுக்கலாம் அந்த சீட்ட? நம்மள விட பெஸ்ட்டா அழுகுறவங்க எத்தன பேர் இருக்காங்க தெரியுங்களா? அன்பான சகோதரன், சகோதரிகளே, அப்போ இந்த எமோஷனுக்கு அங்க இடம் இல்ல. புது சிருஷ்டி புக்ல எழுதியிருக்கிறாரு. எமோஷன் இஸ் நாட் அ சாங்டிஃபிகேஷன். உணர்ச்சி வசப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம அநேகம் பேர் என்ன பண்றோம்னா, உணர்ச்சி வசப்படுதல் தான் என்ன நெனச்சுட்டு இருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில டைம் பிரேயர் பண்ணும்போது உடம்பு இப்படி நடுங்கும், சிலுக்கும். அது நம்ம என்ன நெனச்சுக்குவோம், ஓ! தேவன் வந்து எனக்கு ஏதோ பரிசுத்த ஆவி இப்ப குடுத்துட்டார் அப்படின்னு நம்ம நெனைப்போம். இல்ல, இல்ல, இல்ல. அப்படி கிடையாது. அது எமோஷனல் அது. பரிசுத்த ஆவி குடுக்கிறது வந்து அது சப்ஜெக்ட்ஸ் மூலியமா, அ பைபிள் ஸ்டடி மூலியமா,
பெர்சனல் பிரேயர் மூலியமா அப்படித்தான் நமக்கு என்ன ஆகுதுங்க. அந்த சேனல்ல தான் கிடைக்குதே தவிர, நம்ம ஒரு சில டைம் பிரேயர் பண்ணும்போது நம்மளையே அறியாம ஒரு சிலுக்குறோம்னா, நம்ம என்னன்னா நம்மளையே அறியாம நம்ம ஏதாச்சும் கேட்டிருப்போம். நமக்கே இப்ப இதா இருந்தது. நம்ம தான் கேட்டோமா? அது அப்படி வர்றதுங்க அது. அது ப அது எதுக்கு ஈக்குவலா எடுத்துக்க கூடாதுங்க. பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு அது ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. நெக்ஸ்ட் நம்ம படிக்கும்போது, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருங்கள். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க 2 பேர பத்தி பேசும்போது, கனி கொடுக்கிற கொடி, கனி கொடுக்காத கொடி. பொய்யான திராட்சை செடி முடிஞ்சுங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது எங்க அப்டின்னா, சபைக்குள் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட கொடி பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல கனி கொடுக்கிற கொடி, கொடுக்காத கொடி பத்தி பேசும்போது, கனி கொடுக்காத கொடிகிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்றார் அப்டின்னா, என்னில் நீங்க என்ன பண்ணுங்க? நிலைச்சிருங்க. ஏன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில உங்கனால என்ன பண்ண முடியாது? கனிகள் குடுக்க முடியாது அப்டின்னா என்ன சொல்ல வர்றார் அப்டின்னா, கர்த்தரோடு நிலைச்சு நிற்பதுன்னா எப்டிங்க? எப்டி நம்ம நிலைச்சு நிக்கலாம்? கர்த்தரோடு நம்ம நிலைச்சு நிக்கணும். எப்டி நிலைச்சு நிக்கலாம்? ஏன்னா, தனியா உங்கனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர்றார். இப்டின்னு என்ன அர்த்தங்க? இந்த சப்ஜெக்ட் படிச்சிருவோம். பேப்டிசம் எடுத்துருவோம். ஆனா, சபை கூடி வருதல நம்ம என்ன பண்ணுவோம்? தவிர்ப்போம். அப்போஸ்தலன் பவுல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவாரு. சிலர் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, நீங்க என்ன பண்ணிடாதீங்க. விட்டு விடாதிருங்கள்னா, அந்த சிலர் யாருங்க? ஒரு சில பேர் இந்த சபை கூடி வருதல என்ன பண்றாங்க? தவிர்க்கிறாங்க. பெர்சனலா தவிர்க்கிறாங்க. வேண்டாம், நான் போக மாட்டேன். எனக்கும் அங்க இருக்கிற எல்டருக்கும் என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன். எக்லீசியாக்கு போ மாட்டேன். இருக்கட்டுங்க. நமக்கும் எல்டருக்கும் பிரச்சனை இருந்தா என்ன? அதுக்கும் சபைக்கு வர்றதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல. அது மனிதர்களுக்குள்ளார. மனுஷங்க மனுஷங்க பேசி என்ன பண்ணிடலாம்? அது நம்ம உட்கார்ந்து ஜெபம் செஞ்சு என்ன பண்ணிடலாம் அதேவ. அது சரியாகாத மேட்டர் எதுவுமே கிடையாதுங்க. சொல்லியிருக்காருங்களா நம்மகிட்ட, உங்கனால பூமியில எந்த வழக்கையும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்கிறாரு? பூ வசனம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க யாவரோடும் சமாதானமா இருங்கள். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருங்க? நம்மனால சமாதானமாக இருக்க முடியும். விசேஷமாக. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவார். யார் வீட்ல? விசுவாச வீட்டார்கிட்ட நம்ம எப்படி இருக்கணுங்க? சமாதானமா இருங்கள் அப்படின்னா, நம்மனால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம சமாதானமா போகலாம். எதிர்ல இருக்கிறவங்க அந்த சமாதானத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கல. அது அவங்க பிரச்சனை. ஆனா நம்ம இப்படி இருக்க ட்ரை பண்ணலாம். சமாதானமாக போக முயற்சி செய். நாம சமாதானமாக போய் பேசும்போது நம்மள ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, அது அவங்க எதிர் தரப்புல இருக்கிறவங்களுடைய பிரச்சனையே தவிர, நம்ம சைடு இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. அப்போ இங்க சபை கூடி வருதல், இந்த தனியாக ஒண்ணும் பண்ண முடியாது அப்டின்னா, இவங்க என்ன நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நம்ம மத்தியிலேயே நெறைய பிரதர்ஸ் வந்து அப்படி இருப்பாங்க. என்னன்னா சப்ஜெக்ட் எல்லாம் தெரிஞ்சிரும். அவங்க எப்படி மத்தவங்கள பார்ப்பாங்கன்னா, இவங்கள விட நான் தான் நெறைய படிக்கிறேன். என்னோட மொபைல்ல தான் இவங்க இவங்க வச்சிருக்கிற பைபிள் விட நான் நெறைய பைபிள் வச்சிருக்கேன். நான் நெறைய படிக்கிறேன். ஆ இவங்கள விட எனக்கு தான் என்ன இருக்குதுங்க நெறைய. ஆ தெய்வீக அறிவு இருக்கு. எனக்கு வந்து பேசுற தாளந்தும் இருக்கு. அப்டின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இண்டிவிஜுவலா ஊழியம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா இருப்பாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்டின்னா, "என்ன இல்லாமல் உங்கனால ஒண்ணும் என்ன பண்ண முடியாதுங்க." சரி, தனியா போன கேரக்டர் வளர்ந்துருமா? ஒரு செக் பண்ணி பாக்குங்க. தனியா இருக்கிறோம். தனியா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருங்களா? தனியா இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனைங்க வரும்? ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப நமக்கு யாரோ ஒரு எதிரி இருந்தா தானே நமக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும்.
ஃபிரிக்ஷன் எங்க உருவாகுங்க? நம்ம சொல்ற ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட்ன்னு சொல்ற ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட் எதுங்க? இதான் எக்லீசியா தான் ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட். இதுக்குள்ளார வந்தா தான் நம்ம பேசும்போது எதிர்கருத்து வரும். எதிர்கருத்து வரும்போது நமக்கு கோவம் வரும். கோவம் வரும்போது அவங்க மேல ஒரு 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 பிரச்சனை உருவாகும். அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து பிரேயர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போய் என்ன ஆகும்? சமாதானமாவோம். இந்த ப்ராசஸ் தனியா இருந்தா வருங்களா? யார் நம்மகிட்ட சண்டை போடுவா? யார் நம்மள கேள்வி கேட்பா? யாரும் இல்ல. அப்ப யாருமே இல்லாத இடத்துல நான் கம்பு சுத்தணும்னா என்ன பண்ண முடியுங்க? சொல் சொல்றாரு இல்லீங்களா? நீங்க தனியா போய் கம்பு சுத்துனீங்கன்னா, காத்து கூட யார்கிட்டப்பா சண்டை போடுறீங்க? எதிர்ல ஒருத்தங்க இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நம்மளுடைய கேரக்டர் டெவலப் ஆகும். அப்ப அன்பு சகோதரன் சகோதரி இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னில் நிலைத்திருங்கள் அப்டின்னா, இந்த ஐக்கியத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க? குளோஸா இருங்க. அதனால பிரச்சனை வருதா உங்களுக்கு? அதனால உங்களுக்கு சங்கடங்கள் வருதா? உங்கள முன்னாடி விட்டு பின்னாடி ஸ்டாப் பண்றாங்களா? குத்துறாங்களா? வாங்குங்க. இதுல தான் என்ன உருவாக போகுது? டிவைன் குவாலிட்டி இதத்தான் சொல்ல வராரு. இந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்தீங்கன்னா தான், உங்களுக்குள்ளார என்ன உருவாகி வரும் இங்க? கனிகள். நீங்க இத விட்டுட்டு போய் தனியா கனிகள் வாங்கணும் அப்படின்னு நெனச்சா, அந்த கனிகள் அறுவடை பண்ணுவதற்கு எவ்விதத்திலும் என்ன இல்லைங்க. சாத்தியக்கூறுகள் என்பது கிடையாது. அன்பான சகோதரன், சகோதரிகளே நம்ம கார்னர் பண்ணப்படணும். அத ஃபீல் பண்ணணும். ஒரு எக்லீசியால 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, 50 பேர்ல குறைஞ்சது ஒரு 30 பேர் நம்மள வித்தியாசமா பார்க்கணும். அந்த ஃபீல் அனுபவிக்கணும். அப்பதான் அத நம்ம மத்தவங்களுக்கு குடுக்காம இருப்போம். நம்மள ஒரு புழு மாரி பார்க்கணும். நம்மள ரிஜெக்ட் பண்ணணும். இந்த இ இ இந்த அனுபவம் ஒரு பிரீஷியஸ்ங்க. நீங்க எங்கேயாச்சும் போய் இந்த அனுபவம் வந்து காசு குடுத்து வாங்கிடுங்க பார்க்கலாம். கிடைக்குதான்னு பார்த்துரலாம். எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கத்துக் குடுக்குறாங்கன்னு பார்க்கிறேன். இல்லைங்க. கிடைக்காது. இங்க தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இங்க. ஒரு பிரதர் நம்ம பேரெல்லாம் யாரையும் சொல்ல மாட்டோம். நீங்களும் சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமெல்லாம் கேட்காதீங்க. தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். ஒரு பிரதர் நாம ஷேக் ஹேண்ட் பண்ணோம்னா எப்படிங்க ஷேக் ஹேண்ட் பண்ணுவோம்? ஒருத்தங்களுக்கு ஷேக் ஹேண்ட் குடுக்குறோம். எப்படி குடுப்போம்? சில டைம் 2 கை புடிச்சு குடுப்போம். ஒரு சில டைம் ஒரு சிங்கிள் ஹேண்ட் குடுப்போம். ஆனா குடுக்கக்கூடிய ஸ்டைல் எப்படித்தான் ஷேக் ஹேண்ட்னாலே அதனுடைய இது இப்படித்தான் இருக்கும். ஒரு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க என்கிட்ட வந்தா மட்டும் அவங்க கை எப்படி போகணும், இப்படி இருக்கிறது இப்படி போயிடும். ஹலோ பிரதர் இப்படி வந்துரும். இப்படின்னா நான் இப்படி போயிட்டு இப்படித்தான் குடுக்கணும். இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. அவர் எப்படின்னா, கை இப்படி குடுத்தோம்னா, இந்த கை இப்படி வச்சுட்டு இப்படி தேய்ச்சு விடுவாரு. என்னப்பா பவுடர் பூசி விடுறோமா அங்க? திஸ் இஸ் நாட் a ஷேக் ஹேண்ட். இதுக்கு நாம பேசாம என்ன பண்ணலாம்? கை கட்டி நல்லா இருக்கீங்களா பிரதர்ன்ட்டு இப்படியே போயிரலாம் நம்ம. இத இத அனுபவிக்கணுங்க. இந்த அவமானத்த என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணா என்ன வரும் நமக்கு? நமக்கு நமக்கு கிடைச்ச இந்த வலிய, நமக்கு கை குடுக்க வரவங்ககிட்ட நம்ம குடுப்போமா? கண்டிப்பா குடுக்க மாட்டோம். அப்ப கேரக்டர்ஸ் எங்க டெவலப் ஆகுதுங்க? எங்க டெவலப் ஆகும்? சபை கூடி வருதல்ல தாங்க டெவலப் ஆகும். வேற எங்கேயும் கிடைக்காதது. அன்பு சகோதரன், சகோதரிகளே, நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட். இந்த 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 அனுபவம் எங்கேயாச்சும் வாங்கியிருக்கிறீங்களான்னு சொல்லுங்க. நமக்கு கூட உடன் ஊழியனா போகும்போது, ஸ்பீக்கர் பிரதர் வந்து மேல சேர்ல உட்கார வைப்பாங்க. நம்மள கீழ உட்கார வைக்கக்கூடியத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அத? அன்பானவர்களே, இதெல்லாம் ஒரு ரொம்ப ப்ரீஷியஸ். இது கிடைக்காது. எங்க கிடைக்கும் அப்டின்னா, இந்த ஐக்கியத்திற்குள்ளார வர வர தான் அதெல்லாம் என்ன பண்ண முடியும். அது கிடைக்கும். அதனால தான் சொல்றாரு, என்னில நீங்க நிலைச்சிருங்க. அப்ப நான் உங்கள்ல என்ன பண்ணுவேன்? நிலைச்சு நிப்பேன்னா என்ன சொல்ல வர்றாரு அப்டின்னா, நீங்க அன்பினிஷ்ட் மாடல் தான். நீங்க கம்ப்ளீட்டா என்ன பண்ணல இன்னுமே. முழு புது சிருஷ்டியாக உருவாக்கப்படவில்லை. நீங்க ஒரு அன்பினிஷ்ட் மாடல் தான். நீங்க இதுக்குள்ளார டிராவல் பண்ண தான் நான் உங்கள்கிட்ட நான் என்ன பண்ண போறேன்? நிலைச்சு நிப்பேனே தவிர,
நீங்க வந்துட்டு, நான் தனியா பார்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து அ ப பிரதர் பிரதர் எழுதின 53,000 பக்கங்கள் கொண்ட புக்ஸ் அத்தனையும் என்கிட்ட இருக்கு. இது படிக்கிறேன், இது பிரேயர் பண்றேன். இங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது பத்தாது. பத்தவே பத்தாது. ஏன் பத்தாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு விஷயங்க நாங்க இப்படி இருந்துட்டு பலி செலுத்தினா கூட அந்த பலி எப்படிங்க இருக்கும்? ஏங்க காயின்னு ஒருத்தர் இருந்தங்காட்டி தாங்க ஆபேல்ன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு? அவருடைய கேரக்டர் என்னாச்சுங்க? வெளிய வந்துச்சு. இப்ப காயின் இல்ல வெறும் ஆபேல் கிட்ட மட்டும் கேட்டிருந்தாருன்னா, எப்படி அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைச்சிருக்கும்? எப்படி கிடைச்சிருக்கும்? கிடைச்சிருக்க வாய்ப்புகள் இல்லைங்க. அப்ப இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய சபை, நம்மளுடைய ஐக்கியம். இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏன்னா, இது நான் ஃபாலோ பண்றதுல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிறேன். அந்த சபை கூடி வர்றத நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, விட்டுவிடக்கூடாது. 2வது அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, சபைக்கு வந்து நம்ம 10 மணி அப்டின்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே போகிறது தான் வந்து ஆசீர்வாதம். இதுதான் அந்த சபை கூடி வருதல். இதுக்குள்ளார நம்ம கற்றுக்கொள்கிறோம் எல்லாமே. சரி ஓகே. இப்போ நம்ம இது வந்துட்டோம். நெக்ஸ்ட் வசனம் என்ன பண்றார் அப்டின்னா, "நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், நான் அவனிலும் நிலைத்து இருந்தால், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்." அப்ப அன்பான சகோதரன், சகோதரிகளே, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னு பார்க்கும்போது ஆ திராட்சை செடி, கொடி இப்போ கொடி வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த திராட்சை செடியில நிலைச்சு இருந்துச்சுன்னா, அது என்ன பண்ணுங்க? இந்த நிலைத்திருக்கக்கூடிய வேலை யார் செய்றாங்க? கர்த்தரோடு நம்ம உறவுல இருக்கிறோம். இந்த உறவுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி யார் குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறீங்க? நம்ம குடுக்குறோம்னு நெனைக்கிறீங்களா? நம்ம டச் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம்னு இல்லைங்க. இது யார் குடுத்திருக்கிறாங்க இது? தோட்டக்காரனோட முடிவு இது. தோட்டக்காரன் யோசிக்கணும். தோட்டக்காரன் வந்து இந்த கொடிய இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணணும் இதுக்குள்ளார? இந்த டிராவல்ல விடணும்னு அவரு முடிவு பண்ணா தான் இதுல டிராவல் பண்ண முடியுமே தவிர, அவரு பார்த்து அந்த கொடிய கட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு என்ன ஆயிடுவோம்? கதை ஃபினிஷ். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த கொடிகள் இப்ப என்ன பண்றாருன்னா, கிள்ளி விடுறாருங்க இப்ப. கிள்ளி விடக்கூடிய நோக்கம் என்னங்க? இங்கிலீஷ்ல வந்து ப்ரூனிங்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரூனிங்ன்னா என்னதுங்க? இப்போ அ கொடி, கொடிங்கிறது என்னதுங்க? ஒரு உயிருள்ள ஒரு பகுதி. இப்ப அத என்ன பண்றாருங்க அத? கட் பண்றாரு. பிச்சு விடுறாரு. பிச்சு விடுறது எதுக்கு? பிச்சு விட்டா அந்த கொடிக்கு வலிக்குமா? வலிக்காதுங்களா? அப்டின்னா, இப்ப அதிக கனிகள் கொடுக்கணும்னா, அந்த கொடி என்ன ஃபேஸ் பண்ணணுங்க இப்போ? வலிகள் ஃபேஸ் பண்ணணும். அப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா, அவரு தான் பண்றாரு அந்த கிள்ளி விடுற வேலைய. அன்பு சகோதரன், சகோதரிகளே, இந்த தோட்டக்காரன் யார் அப்டின்னு பார்க்கும்போது, ஞானமுள்ள தோட்டக்காரன். இந்த ஞானமுள்ள தோட்டக்காரன் என்ன பண்றார் அப்டின்னு பார்க்கும்போது, நமக்குள் என்ன கனி வரணும்ங்கறக்காக, இவங்க கெட்டு போயிரணும்ன்ட்டு இல்ல. மிகுந்த கனிகள் குடுக்கணும்ங்கறக்காக, அந்த 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 செடிய என்ன பண்றாருங்க, மன்னிக்கணும். அந்த கொடிய என்ன பண்றாருங்க, கட் பண்ணி விடுறார். ஆனா தோட்டக்காரனுக்கு ஒரு கலை இருக்குங்க. நீங்க நார்மலா தோட்ட வேலை செய்றவன பாருங்க. அசால்ட்டா போவாங்க. டக்கு 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 டக்குன்னு அந்த ப்ரூனிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுக்கு பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த இடத்துல என்ன வரணும்? கனிகள் வரணுங்கிற ஒரு நோக்கத்திற்காக. நீங்க வேணா பாருங்க. இந்த கொய்யா சாகுபடி பாருங்க, திராட்சை சாகுபடி பாருங்க, மற்ற சாகுபடி நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டுபிடிக்கலாம். ஈவன் வாழையில கூட அது இருக்குது. அந்த ப்ரூனிங் செய்யக்கூடிய வேலை எதுக்கு செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்பத்தான் கனிகள் என்ன ஆகும் அங்க? அதிகமாக கிடைக்கும். சரி, வழிகள் தேவன் எப்படியெல்லாம் குடுக்குறாருங்க நமக்கு? ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஃபேஸ் பண்ணிட்டு ஆன்லைன்லயும் இருப்போம். என்னங்க பிரதர் சொன்னீங்க? அது சின்ன வழி தான் பரவால்ல. அது உலகத்திலேயே நெறைய அனுபவிச்சாச்சு. நம்ம சகோதரர்கள் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலா வலிக்கும் அவ்வளோ. பட் அதுவும் வலி தான்.
எதுல எல்லாம் வலி இருக்குங்க. வலி யார் குடுப்பா? வலி யாருங்க குடுப்பாங்க? நம்ம நெனைக்கிற மாரி பெயர் சபையில இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து குடுக்க மாட்டாங்க. அப்புறம் வேற யார் குடுக்க மாட்டாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க குடுக்க மாட்டாங்க. நம்ம எதிரியா நெனைக்கக்கூடிய நம்ம ஃபேமிலி எல்லாம் குடுக்காது. நம்ம எதிரியா நெனைக்கிற நம்ம ஃபேமிலின்னா எத பத்தி சொல்றோம் அப்டின்னா, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் இவங்கலாம் வந்து அவங்க குடுப்பாங்க. ஆனா, எந்த வலிய விட இந்த வலி பெருசா இருக்கும் அப்டின்னா, நம் ஐக்கியத்திற்குள் இருந்து கொண்டிருக்கும்போது, நாம் நேசிக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வலி, அது மட்டும் என்ன பண்ண முடியாதுங்க. ஃபேஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரொம்ப நேசிச்ச ஒரு சகோதரன், நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தி, நம்மள தூக்கி ஒரு ஒரு இடத்துல போடும்போது, இந்த சலைவா நம்ம முழுங்கறக்கு கூட மறந்திருப்போம் நம்ம. அப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்திருப்போம். கண்ணு சிமிட்றக்கு மறந்திருப்போம். சாப்பிட மறந்திருப்போம். ஏன்னா, இந்த வலியிலிருந்து நம்மனால என்ன பண்ணியிருக்க முடியாது. வெளிய வந்திருக்க முடியாது. அந்த வலி எத்தன நாள் டிராவல் ஆகும் தெரியுங்களா? ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் என்ன ஆகும் அப்டின்னா, அந்த வலி இருந்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம என்ன நெனைப்போம் அப்டின்னா, இதுக்கு ஒரு நிமிஷம் என் இதயம் நின்னுட்டா கூட பரவாயில்லையேன்னு நெனைப்போம். ஏன் அப்படியே இந்த இதயம் நின்னுட்டா கொஞ்சம் பரவாயில்லையே. அப்டின்னா வலி எப்படி இருக்கும் அப்டின்னா, அந்த உயிர் போற அளவுக்கு அந்த வலி என்ன பண்ணுதுங்க, நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கும்போது, அன்பு சகோதரன், சகோதரிகளே கவலைப்பட வேண்டாம். கிள்ளி விடுறது யார் தெரியுங்களா? தோட்டக்காரன். அவர் எதுக்காக கிள்ளி விடுறாரு தெரியுங்களா? நமக்குள்ளார அந்த டிவைன் குவாலிட்டி வரணுங்கிற ஒரே காரணம் தாங்க. அப்போ இந்த ஒரு வலி நம்ம சந்திக்கும்போது, இந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பிரதர் எழுதுறாரு. அந்த பாயிண்ட் படிக்கும்போது எப்படி பேசுறாரு அப்படின்னா, சில டைம் இந்த பூமிக்கு ஒரு ஆஸ்தி நம்மளை விட்டு போயிடுங்களாம். நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்போம். சடனா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நமக்கு. ஒரு சில டைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆ சொத்து வந்து ஏமாத்திருவாங்க நம்மகிட்ட. நம்ம கூட ரொம்ப பாசமா பழகி ஏமாத்திடுவான். இன்னும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டா இருப்பாங்க. சடனா பார்க்கும்போது எதிர்ல யார் தான் நின்னுட்டு இருப்பாங்கங்க. அவங்க தான் நமக்கு நின்னுட்டு இருப்பாங்க. இது ஒரு பெயின். பெயினோட இன்னொரு வடிவம் எப்படி சொல்றார் அப்படின்னு துடிக்கிற நோய் கூட குடுப்பாருங்க. துடிக்கிற நோய் அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, பிரதர் பேர் வேண்டாம். கிட்னி ஃபெயிலியர். அந்த கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணாருன்னா, அந்த பிரதர் என்கிட்ட ஒரு ஒரு டைம் என்ன ஒரு வார்த்தை சொன்னார்ன்னா, "சதீஷ் பிரதர், பூமியில யாருக்குமே இந்த சூழ்நிலை வரக்கூடாது. எதிரிக்கு கூட இவ்வளோ பெரிய வலி வரக்கூடாது பிரதர். ஒரு சில டைம் அந்த டிஷ்யூ எடுக்கும்போது, ஒரு இன்ஜெக்ட் பண்ணி அந்த டிஷ்யூ வெளிய எடுக்கும்போது, என்னுடைய சரீரம் உள்ளுக்குள்ளார படக்கூடிய அந்த வேதனை இருக்கு பாருங்க. அது எந்த இடத்திலயும் நான் வச்சு சொல்லவே வார்த்தைகளால என்னால சொல்லவே முடியாது பிரதர். அது சொல்லும்போது, நான் அவருடைய முகத்த பார்த்துட்டே இருக்கும்போது, கிட்டத்தட்ட அவருடைய பழைய பிரதர்ல இருந்து அவர் ஒரு புதிய பிரதரா தான் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு பக்குவம் பார்க்க முடிஞ்சுச்சு. அன்பான சகோதரன், சகோதரி இப்படி துடிக்கிற வலிகள் நமக்குள்ளார அலோவ் பண்ணுவாருங்க. என்ன பண்ணலாம்? அப்பா நமக்கு இந்த வலிகள் குடுத்துட்டாரு. எனக்கு இந்த கஷ்டம் குடுத்துட்டாரு. அதுக்காக நீ அப்பா இல்லன்னு சொல்ல முடியுமா? சொல்லிடலாமா? அப்பாங்க அவரு. நம்ம புள்ளைங்க, குழந்தைங்க. அப்பாக்கு தெரியும். எந்த குழந்தைய எங்க அடிச்சா திருந்தும், எப்படி பண்ணா மாறும், எப்படி பண்ணா நல்லொழுக்கத்துல வரும் யாருக்கு தெரியும்? நம்ம அப்பாக்கு தெரியும். அப்பா நம்மள என்ன பண்றாரு தெரியுங்களா? கிள்றாருங்க. நெறைய நேரம் வலிக்குது. ஆனா நெறைய நேரம் அப்பாகிட்டயே போய் அழுக முடியல. நம்ம தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் கூட சொல்றார். ஒரு சில நேரம் நமக்கென்று இருக்கக்கூடிய உறவ நம்மகிட்ட இருந்து என்ன பண்றாருன்னா, எடுத்துடுறார். அன்பு சகோதரன், சகோதரிகளே இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம படிக்கும்போது இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜர்னிங்க. ஆனா அனுபவிக்கும்போது
இது ஒரு வகையான ஜர்னி. ஆனா இந்த ஜர்னில நம்ம என்ன பண்ணித்தான் ஆகணும்? டிராவல் பண்ணித்தான் ஆகணுங்க. ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேங்க. இந்த பூமியிலேயே ஒரு மனுஷன், மனுஷி சந்தோஷமா இருக்கணும் அப்டின்னா எதத்தாங்க சந்தோஷமா நெனைக்கிறாங்க? பூமிக்குரியதுல சொல்லுங்க. பூமிக்குரிய சந்தோஷம் என்ன பிரதர்? இல்ல நான் கேட்கிறது பொதுவா கேட்கிறேன். மனுஷன் பூமியில சந்தோஷம்னு நெனைக்கிறது என்னங்க? பணம். சரி பணம் உங்ககிட்ட இப்போ 1,00,00,000 இருக்கு. நீங்க பார்த்துட்டே எவ்வளவு நேரம் சந்தோஷப்பட்டு இருப்பீங்க? அந்த சந்தோஷம் கம்மியாயிடும். நீங்க பிரதர் நீங்க நல்லா சந்தோஷப்பட்ட நாள் எந்த நாள் பிரதர்? இல்ல பிரதர் நான் பூமியில கேட்கிறேன். அவரு கல்யாண நாள்ல நல்லா சிரிச்சிருப்பாருங்க. அவருன்ட்டு இல்ல. நம்ம எல்லாருமே அப்படித்தான். ஏன்னா பூமியில சந்தோஷங்கிறது எதுங்க? இதுதான். மண்ணு, பெண்ணு. இதுல தான் இந்த மனுஷன் சந்தோஷப்படுறான். பெண்களுக்கு எது சந்தோஷங்க? எது சந்தோஷங்க? அவங்க என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடுற கணவன் கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நகையெல்லாம் அப்புறம் தாங்க. இந்த ஆமா சாமி போடுற கணவன் கிடைச்சிட்டாலே எல்லாமே கிடைச்சிடும். ஆனா விஷயம் என்னன்னா, உலகம் தரக்கூடாத சந்தோஷத்த நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? தரேன்னு சொல்றாரு. அப்ப உலகம் தரக்கூடாத சந்தோஷம்னா அது எப்படிங்க இருக்கும்? ஏதாச்சும் ஃபீல் பண்ண முடியுதா? நம்மனால புரிஞ்சுக்க முடியுதா அத? இன்னும் நம்ம அந்த சந்தோஷத்துக்குள்ளார இன்னும் ரீச் ஆகவே இல்ல. மேபி மகிமை அடைந்த சகோதரர்கள் இருப்பாங்க அங்க மேல. மேலாவது அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் நம்ம கிள்ளி விடுற இடத்துல தான் நம்மலாம் இருக்கிறோம். அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னா, வலிகள் சந்தித்துக் கொண்டும், அழுது கொண்டும், வருத்தப்பட்டுக் கொண்டும், புலம்பிக் கொண்டும் இருக்கக்கூடிய இடத்தில் தான் நம் அனைவரும் இருக்கிறோம். அன்பு சகோதரன், சகோதரிகளே இந்த இடத்துல நாம இன்னொரு சகோதரன புரிஞ்சுக்கலைன்னா வேற யாருங்க புரிஞ்சுக்குவாங்க? உன்னை போல் பிறனையும் நேசிங்கிறாருங்களே, இந்த இடத்துல நம்ம நேசிக்கணும் இல்லைங்களா? அட நம்மள மாரி தான் எனக்கு என்ன வலி என்னுடைய அப்பா என் வாழ்நாள்ல அனுமதிச்சாரோ, அதே வலி, அதே அவமானம் தான் என்னுடைய சக சகோதரனும் அனுபவிக்கிறாங்கிறத நான் என்ன பண்ணணும் நானு? உணரணும் இல்லைங்களா? எப்போ உணருவோம்? அன்பான சகோதரன் சொல்ல பாருங்க. ஆம் 7வது வசனம் பாருங்க. நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அன்பு சகோதரன், சகோதரிகளே, இந்த ஒரு பகுதியை நாம தியானிக்கும்போது, உலகம் ஒரு வகை, அத விட்டுடலாம். ஆனா இந்த ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திற்குள் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்ல வராருங்க. நீங்க யாரும் தனித்தனி ஆளுக இல்லப்பா. நீங்க உங்க இஷ்டத்தின்படி நடந்து கொள்ளுங்கள்ன்னு நம்மள எங்கேயுமே என்ன பண்றதில்ல. சொல்றதில்ல. நீங்க எப்படி இருக்கணும்? பாருங்க இன்னைக்கு நம்ம காலை தியானம் என்ன படிச்சோங்க? எந்த வசனம் பகுதி படிச்சோம்? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் என்ன கற்றுக் குடுக்குதுங்க? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது எது ஃபர்ஸ்ட்டு? மிச்சம் 2 வேண்டான்னு சொல்லலீங்க. ஆனா எது பிரதானம்? அன்பு, லவ். இந்த அன்பு இல்லாம நம்ம சகோதரர்கள் கிட்ட அன்பு காட்டாம, நம்ம அப்பா கிட்ட போய் என்ன அன்பு காட்டப் போறோம்? அன்பு சகோதரன், சகோதரிகளே இந்த நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, நாம் வலிகளை தாங்கிக் கொண்டே நம் சக சகோதரனை என் சகோதரனாக நான் ஏற்றுக்கொள்ளும்போது, நம்ம நெறைய பேர ஏத்துக்கிறது இல்லைங்க. அது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா பாஸ் ஓவர்ல போய் நம்ம கை வைக்கும்போது யோசிக்கணும். எத்தன சகோதரன நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க. இருதயத்துல. பிரேயர் பண்ணணும். அப்பா கிட்ட போய்.
பேர் சொல்லியே பிரேயர் பண்ணலாம். நான் இந்த சகோதரர் இந்த நாள்ல இவ்வளவு கசப்பான வார்த்தைகள் என் வாயினால நான் அவர பேசினேன், கக்குனேன். அப்பா கிட்ட பினிஷ் பண்ண வேண்டிய நெறைய பிசினஸ் இருக்குங்க. நமக்கும் அவருக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏங்க இந்த சபை வந்து யாருங்க உருவாக்கிட்டாங்க? இந்த சகோதரர்கள ஒண்ணு கூடுறமே யார் உருவாக்கிட்டாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஒருவேளை யாராச்சும் கோயம்புத்தூர்ல இருந்து, ஈரோட்ல இருந்து வந்து ஒரு டேபிள் போட்டு அட்மிஷன் ஃபார்ம் குடுத்து உங்கள சேர்த்துனாங்களா? யார் சேர்த்துனாங்க இங்க? அவரு தாங்க ஹெட் மாஸ்டர். அவரு தான் என்ன பண்றாரு? என் ஸ்கூல்ல யார் படிக்கணும்ங்கிறது முடிவு பண்ணது அவரு தான். ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட தான் கொஞ்சம் ஒற்றுமை இல்ல. ஏன்னா நம்ம இன்னும் ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறோம். சின்ன ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறோம். அன்பான சகோதரன், சகோதரிகளே சிந்திச்சு பாருங்க. ஆ நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகளில் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்டின்னா, இந்த பாஸ் ஓவர்ல கேட்கலாம் அப்பா கிட்ட. அப்பா நான் எத்தன பேர நான் காயப்படுத்தி இருக்கிறேன் நானு. எத்தன பேருனுடைய முதுகுல என்னுடைய கைரேகை இருக்குது. கேட்டு பார்க்கலாம். அப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க தேவ? ஞாபகத்துக்கு கொண்டு வருவாரு. ஏன்னா அப்பா மாரி ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து வேற யாருமே கிடையாதுங்க. பக்காவா பின் பாயிண்ட்ல சரியான சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து அந்த சிந்தனை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுல அவருக்கு நிகர் அவரு தான். சுட்டி காட்டுவார். நீ இந்த சிஸ்டர் கிட்ட அந்த நாள் என்ன பேசுனீங்க? எவ்வளவு ஹார்ஷா நடந்தீங்க? உன்னுடைய சொந்த வீட்ல நீ எப்படி பேசியிருக்கிற? வெளியில எப்படி பேசியிருக்கிற? உனக்குள்ளார எத்தனை முகங்கள்? இந்த முகங்கள்ல நீ என்ன என்ன வெளிக்காட்டி இருக்கிற? ஒரிஜினல் வெளிக்காட்டுனீங்களா? இல்ல போலி வெளிக்காட்டி இருக்கிறீங்களா? இது அத்தனையும் வந்து நம்ம நம்ம பாஸ் ஓவர்ல என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க? நம்ம அப்பா கிட்ட பேசி சரி பண்ண வேண்டியது இருக்குது அன்பு சகோதரன், சகோதரிகளே. சும்மா இல்லைங்க. நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம். பாஸ் ஓவர் அப்படிங்கிறது வந்து வெறும் அந்த வந்து ஒரு அ வீட் பிரெட் நம்ம பிச்சுட்டோம். அந்த ஒரு திராட்சை ரசம் நம்ம உட்கொண்டோம்னா, அந்த சடங்கு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நெனைக்கிறோம். இல்ல. இது சடங்கு மட்டும் இல்ல. இது மைண்ட் என்ன ஆகுதுங்க இங்க? நம்மளுடைய சிந்தனையும், கிறிஸ்துவின் சிந்தனையும் என்ன ஆக போகுதுங்க? மெர்ஜ் ஆகக்கூடிய அந்த நாள். அருமையான வாய்ப்பு நமக்கு குடுத்திருக்கிறார். இன்னைக்கு போற போக்கு இந்த உலகம் போற போக்கு பாருங்க. இன்னும் நம்ம எத்தன பாஸ் ஓவர் அனுசரிப்போம்ங்கிறதுக்கு நமக்கு ஊர்ஜிதம் கிடையாது. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஸ் ஓவரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இவ்வளவு நாள் எப்படி நடந்துட்டோமோ விட்டுடலாங்க. இனி நடக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப ஜாக்கிரதையாக அனுசரிக்க நாம் முயற்சி செய்யலாம். அன்பான சகோதரன் சகே. அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். நீங்கள் மிகுந்த கனிகளைக் இல்ல. கொடுப்பதினால் அடுத்தது. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இங்க பேசும்போது அன்பானவர்களே, பிதாவினுடைய அன்பு கர்த்தர்கிட்ட இருக்கு. கர்த்தர் என்ன பண்றார்ன்னா, அந்த அன்பு வந்து நம்மகிட்ட வச்சிருக்கிறாரு. இந்த அன்புல நம்ம என்ன பண்ணணுங்க? நிலைச்சு நிக்கணும்னு இது என்ன சொல்ல வர்றாருங்க இங்க? இந்த அன்புங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த இந்த கூடுகை வந்து நிர்ணயம் பண்ணது பிதாவாகிய தேவன். இந்த அன்பா நம்மள இந்த இந்த ஒரு ஐக்கியத்திற்குள்ளார கொண்டு வந்தது யாருங்க? கூட்டி சேர்த்துனது யாரு? அப்பா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. இப்போ இந்த அன்புல நாம என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க? நிலைத்து நிற்பது ரொம்ப முக்கியம். அன்பு சகோதரன், சகோதரிகளே, நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா, நம் நம்ம நெனைக்கிறோம், நம்ம நிக்கிறோம்னு நெனைப்போம். ஆனா, நம்ம என்ன ஆயிட்டு இருப்போம் நம்ம? விழுந்து போயிருவோம். ஆனா, நம்ம எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, அமைதியா, தாழ்மையான சிந்தனையில அப்பா கிட்ட போய் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு கூடுகைக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அவசியங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம் தெரியுங்களா இந்த கூடுகையில? இந்த கூடுகை இல்லாம எத்தன பரிசுத்தவான்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுங்களா? ஒரே ஒரு கேள்விங்க. அப்போஸ்தலன் அ தோமா வந்து எங்கெங்க கூடுகை இருந்துச்சு அவருக்கு? யார் கூட கூடுகை வச்சிருந்தாருங்க? அது எனி எவிடன்ஸ்? இல்ல. தனியா இருந்தாருங்க. தனி மனுஷன்.
அப்போஸ்தலர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே தனியா தான் டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கூடுகைங்கிறது பெருசா கிடையாது. இருந்துச்சு. ரொம்ப அத்தி பூத்தாப்புல. கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பைபிள் ஸ்டூடண்ட் பழைய பைபிள் ஸ்டூடண்ட் இருப்பாங்க பாருங்க. அவங்க யாராச்சும் உயிரோட இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கூடுகையினுடைய வேல்யூ கேட்டு பாருங்க. அழுவாங்க அவங்க. ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் வெளியூர்ல இருந்து அவங்கள பார்க்க வராங்க அப்டின்னா, இங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்டின்னு பார்க்கும்போது, அது ஒரு திருவிழா மாரி அது ஆனா இன்னைக்கு தேவன் இதே சிச்சுவேஷன் இப்ப நமக்கு எப்படி குடுத்திருக்காரு தெரியுங்களா? இப்ப சர்வ சாதாரணமா குடுத்திருக்கிறாருங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம ஒரு 94ல அப்போ ரொம்ப சின்ன பசங்களா இருக்கும்போது, அப்போ ஒரு எல்டர் ஒருத்தர் பேசுறாரு. ஒரு ஊருக்கு அவங்க சப்ஜெக்ட் குடுக்க போகும்போது, அந்த ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அந்த சகோதரர்களுக்கு வந்து இவங்கலாம் போய் வெளிய அந்த ஓப்பன் ஏர்ல படுத்து தூங்கிட்டாங்க. அந்த சகோதரர்கள் படுக்கறக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ளார வந்து ஒரு அருமையான சூழல் ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க எழும்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தேவையான உணவு ரெடி பண்ணியிருக்காங்க. குளிக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது நம்ம கேட்டுருக்கிறோம். அப்ப கூடுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படி பிளஸ் பண்ணியிருக்கிறாருங்க ஆக்சுவலா கூடுகைய. ஐக்கியத்த என்ன பண்ணியிருக்கிறாருங்க. கொஞ்சம் போய் பாருங்க. ஒரு சில ஏரியால 1 பிரதர், 2 சிஸ்டர் தனியா இருப்பாங்க. ஒரு பிரதர் யாராச்சும் ஒருத்தங்க சப்ஜெக்ட் எடுக்க போனாங்கன்னா, உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் பாருங்க. பார்க்கறதுக்கே ஒரு ஒரு கிஃப்ட்ங்க அதெல்லாமே. அன்பு சகோதரன் சொல்லு. இதுதான் இங்க நம்ம கவனிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள நம்ம அந்த அன்புல வந்து நம்ம நிலைச்சு நிற்கணும் அன்பான சகோதரன், சகோதரிகளே. ஏனென்றால், இந்த அன்பை உதாசீனப்படுத்தி விட்டோம் என்றால், திரும்பவும் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுங்க. கண்டிப்பா கிடைக்காது. இன்றே செய் அது நன்றே செய்ங்கிற மாரி, இன்றே ரட்சண் என் நாள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்முடைய இருதயத்தில் நாம் சிந்திக்கலாம். உலகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதரர்களுக்குள்ளார ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதாவது அவங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனைன்னா, அவங்க கழட்டி விட்டுடுவாங்க. ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க? கழட்டி விட்டுடுவாங்க. ஆனா இந்த சபை, இந்த ஐக்கியத்திற்குள் நம்மனால என்ன பண்ண முடியாதுங்க. அந்த வேலைய எந்த காலத்திலும் என்ன பண்ண முடியாது. செய்யவே முடியாது. அன்பு சகோதரன், சகோதரிகளே, அதான் சொல்றாரு, "எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும்" அப்படின்னா, ஊழியத்துல நான் இருக்கிற காசு எல்லாத்தையும் நான் செலவிட்டுனாலும், என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும், என்னுடைய ஜீவ பலியவே முழுசா குடுத்துட்டாலும், அன்பு எனக்கிராவிட்டால், நான் யாரு? ஒண்ணும் இல்லைன்னா என்னங்க? எதுக்காக இந்த ஐக்கியத்துக்குள்ளார வந்தோமோ, அந்த ஐக்கியத்தினுடைய மகிமையே இல்லாம போயிடும். நமக்காக ரத்தம் குடுத்தவர பார்க்க முடியாது. நமக்காக ஒரு திட்டம் போட்டாரு பாருங்க, அவர கூட நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. பார்க்க முடியாது. 10ஓட 11 ஆனா இவங்க வந்து இவங்கள பத்தி சொல்லும்போது, கிட்டத்தட்ட இவங்க எந்த ரேஞ்சுன்னா, விசுவாசத்த மறுதலிச்சுட்டு போறவங்களா தான் அவங்கள பார்க்குறாங்க. இன்னும் இவங்கள ஒரு சில பேரினுடைய பேப்டிசம் வந்து கணக்குல கூட தேவன் எடுக்கிறதே கிடையாது. சரி இவங்க வந்துட்டாங்க, இருக்கட்டும் ஓகே. அந்த செகண்டுக்கு போறவங்கள பத்தி தான் நம்ம பார்க்கும்போது, ஆ இந்த 4த் பாருங்க 6த் வால்யூம்ல இந்த 4த் சாப்டர்ல பேசுது. அவங்க வந்து ஐக்கியத்துக்குள்ளார வந்துட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன இல்ல அப்டின்னா, அந்த உண்மை தன்மை இல்லாமல் அந்த உண்மை தன்மை இல்லாத அந்த ஒரே காரணத்தினால அவங்க எங்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, செகண்ட் டெத். இந்த செகண்ட் டெத் கூட தேவன் எடுத்த உடனே அந்த முடிவு அவர் என்ன பண்றது இல்லைங்க. எடுக்கிறது கிடையாது. இப்ப நம்ம சிந்திக்கலாம். இப்ப நம்ம படிக்கலாம் அடுத்த வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளைக் கைக்கொண்டு, ம், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நீங்களும் என் கற்பனைகளைக் கைக்கொண்டிருந்தால், என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ம். நெக்ஸ்ட். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், ம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும், இவைகளை உங்களுக்குச் சொன்னேன்.
நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஃபினிஷிங் பாயிண்ட் எங்க முடிக்கிறாரு பாருங்க. ஃபினிஷிங் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, என் அன்புல நிலைச்சு நில்லுங்க. அப்ப நான் உங்களுடைய அன்புல நினைப்பேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது ஃபைனலா சொல்லும் மெசேஜ் நீங்களும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே கற்பனையா இருக்கு. கர்த்தர் எப்படி பேசுறாரு பாருங்க நமக்கு. அன்பானவர்களே இது ரெக்கார்ட் ஆன சாப்டர் பாருங்க யோவான். யோவான் என்ன கேரக்டர் தெரியுங்களா? யோவான் அதிகமா எத பத்தி எழுதியிருப்பாரு தெரியுங்களா? அந்த லவ் பத்தி எழுதுவாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவர் எழுதுறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொன்னவர் யார் தெரியுங்களா? 12 அப்போஸ்தலர்கள் இவரு தான் சொல்றாரு. அன்பு சகோதரன், சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு நாம தேவனுடைய அன்பு வாங்கிட்டோம். தேவன் கிட்ட இருந்து எல்லா விஷயம் வாங்கிட்டோம். யார்கிட்ட சொல்றாரு, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். அன்பு கட்டளை. கடினமான கட்டளை இல்ல. அந்த கட்டளை தான். ஆனா இது எந்த வகையான கட்டளைன்னா, ரொம்ப அன்பா என்ன பண்ணிடாதீங்க எந்த காரணத்தையும் கொண்டு. மீறிடாதீங்க. மீறிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? அந்த அன்பிற்கு கிடைக்கக்கூடிய பரிசு நீங்க என்ன போயிடுவீங்கன்னு தான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாடின கொடிகள என்ன எங்க கொண்டு போய் சேர்த்துவாரு தெரியுங்களா? இந்த பெயர் கிறிஸ்தவர்களுக்கு என்ன முடிவு இருக்குதுங்க? பெயர் ஏன்னா சுட்டி எரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? கட்டுகளாக கட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சுட்டெரித்தல் நடக்குது. அது வேற. அவங்க கூட எங்க வந்துருவாங்க. உயிர்த்தெழுதலுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாடிய கொடிகள் எங்க போகுது? இதுக்கு நாம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அன்பு சகோதரன், சகோதரிகளே, இப்ப இந்த தனி நபர்களாகிய நாம், கொடிகளாகிய நாம், இந்த ஒரு அங்கத்திற்குள்ளாக நாம என்ன செய்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு சகோதரன், சகோதரிகளே, நாம் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கிறோமாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். தேடல் எவ்வளவோ இருக்கலாங்க. நெறைய படிக்கலாம். நெறைய பிரேயர் பண்ணலாம். நெறைய பலி செலுத்தலாம். நெறைய சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம். இல்ல. கேரக்டர் ரொம்ப "என்னில் கொடி கனி கொடாத கொடி. அது தேவையில்லைங்கிறாருங்க. நீங்கள் அதிக கனி கொடுப்பதினால், அப்பா என்ன பண்ண போறாரு? மகிமை அடையறார். அப்ப நம்மளுடைய நோக்கம், நமக்குள் நற்கனிகள் இப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க? அறுவடை செய்ய வேண்டியது அவசியம். கனிகளுக்கு எதிராக நம்மளுடைய மாம்சீக குணங்கள தூண்டி விடுற மாரி எந்த செயல் அந்த இடத்துல நம்ம ஜெபத்தோட கடந்து என்ன பண்ணிட்டு போயிடணுமே தவிர, ஆவிக்குரிய கனிகள் எவ்வளவு வந்தாலும் அது நமக்கு சந்தோஷம். செக் பண்ணலாம். மொக்கு என்ன ஆகணுங்க இப்போ? ஆகணும். இப்போ இப்போ இந்த மொக்கு மொக்காவே இருந்து கரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகணும்? ஏன்னா அப்படியும் நடக்குதுங்க. மொக்கு ஸ்டேஜ்லயே கரிஞ்சறதும் இருக்கு. அப்ப மொக்கு என்னவா மாறணும் இப்போ? பூக்களா மாறணும். பூக்கள் என்னவா மாறணும்? காயா சரி காயா மாறிட்டா ஓகே. ஏன்னா காயா காயா மாறினாலும் டேஞ்சர் இருக்குங்க. முள்ளு நெறியெல்லாம் இருக்கு. இந்த காய் என்ன ஆகும் அப்டின்னா, காய் ஸ்டேஜ்லயும் என்ன ஆகுது? உலர்ந்து போறதும் இருக்கு. அப்ப காய் என்னவா மாறணுங்க? நம்ம என்ன சாப்பிடுவோங்க? திராட்சை கனி சாப்பிடுவோமா? இல்ல திராட்சை காய் சாப்பிடுவோமா? நம்மளே திராட்சை சாப்பிடும்போது, அப்பா எத எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? காய்கள் இல்லைங்க. கேரக்டர்ஸ் டெவலப்மென்ட் ஆகிட்டு இருக்கிறது இல்ல. டெவல கேரக்டர் என்ன ஆயிருக்கணும் இப்ப நமக்குள்ள? வளர்ந்து அன்புல நிலைச்சு நிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த அன்பு எப்படி நம்ம பகிரணும்? நம்முடைய சகோதரன், சகோதரிகள் கிட்ட பட்சபாதம் இல்லாமல் இந்த கன்வென்ஷன்ல நம்ம கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிருங்க. ஏன்னா கன்வென்ஷன்ல யாரெல்லாம் வருவாங்க? நம்மள பத்தி உயர்வா பேசின பெருமை பேசினவங்க வருவாங்க. நம்மள தூக்கி வச்சுட்டு இருக்கிறவங்க வருவாங்க.
நம்மள மேல தூக்கி தொப்புன்னு நம்ம முதுகுல வந்து நெறைய காயம் இருக்கும். அந்த காயம் பண்ணுனவங்க வருவாங்க. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம எப்படி நம்மளுடைய கேரக்டரைசேஷன் கன்வென்ஷன் நாட் ஒன்லி ஃபார் த சப்ஜெக்ட். நான் பெர்சனலா பார்க்கிறது அப்படிதான். இத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதான் பார்க்கிறேன். சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. இந்த கன்வென்ஷன்ல ம் அந்த புடிச்சவங்க கிட்ட மட்டும் பழகுறது, அவங்க கிட்ட மட்டுமே நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க பக்கத்துல மட்டுமே உட்கார்றது, அல்லது வந்து அந்த அந்த 3 அந்த 2 நாள் இங்கேயே நம்ம முடிச்சுட்டு போயிட்டோம்னா, அங்க தெரியுங்களா? எவ்வளோ பேரு? 2000 குழந்தைகள் எல்லாம் கான்செக்ரேட்டட் கிட்ட வரலாம். 1800 இந்த 1800 கிட்டயாச்சும் நம்மளுடைய அன்பு எந்த அளவுக்கு? நெறையா ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. நெறைய தியானம் செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் ஒரு சிறிய தியானம் ஏன் அப்படின்னு இது ஒரு இந்த இந்த தியானம் வந்து ஒரு அடிக்கடி யோசிக்க வேண்டிய தியானமா தான் இருக்கும். பாஸ் ஓவர் டைம் உங்களுடைய ஒவ்வொரு டைமும் நம்ம இத யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம கொடிகள் தானா? கனிகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறதா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி, நம்முடைய அப்பாக்கு முன்பாக நம்ம அதிக பலன் கொடுத்து, கனிகளாக மாறி, அந்த ஒரு வகையில அப்பாவினுடைய நாமம் மகிமை அடைவது. தேவன் தாமே உங்களையும், நம்மை போல் உடன்படிக்கை சகோதரன் வழிநடத்துவாராக. வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் மற்றும் சபையில் இருக்கக்கூடிய என் நன்றி.